Hello, good morning. Is my voice audible? It's audible. Yes. Okay, super. So let's start our today's class. So I have just now created the cluster. So let us continue with our today's topics. So in last class, we have talked about services in Kubernetes. நம்ம நோடு போட்டுனா என்ன, கிளஸ்டர் ஐபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்வீசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சர்வீசஸ் பத்தி நம்ம பேசணும். ஸோ ஹியர் ஆஃப்டர் நம்ம இன்னி கிளாஸ் நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பத்தி நம்ம பேச போறோம். அண்ட் நெக்ஸ்ட் வி ஆர் கோனா கிரியேட் சம்திங், நம்மளுக்கு கான்ஃபிக் மேப்ஸ்னா என்ன, சீக்ரெட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸோ வி ஆர் கோனா செக் ஆல் ஆஃப் தம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்டை நம்ம மீன்ஸ் வி ஹவ் சீன் லாங் பேக். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இப்போ நம்ம Kubernetes கிளஸ்டரை கிரியேட் பண்ணும்போது எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் நான் சொல்லியிருப்பேன். எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்ட் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. அந்த வேரியபிள்ல உங்களோட வேரியபிள்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம், நேமு, காப் ஸ்டேட்டு. அதே மாதிரி நம்மளுக்கு எக்ஸ்போர்ட்ன்ற இன்னொரு கமாண்ட்ல ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டேன். இப்போ சேம் கான்செப்டே தான். ஸோ இப்போ நான் என்னோட வேரியபிள்ஸ்லாம் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ வாண்ட் டு பாஸ் வேரியபிள்ஸ். ஸோ அப்போ வேரியபிள்ஸ்னா என்னன்னா நம்ம ஒரு கீ வேல்யூ பேர தான் வேரியபிள்ஸ். கீனா என்னன்னா இதுதான் என்னோட கீ, அதோட வேல்யூ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 50 இப்படி நான் கொடுக்குறேன். இதுல கீ என்னன்னா ஏஜ், டேட்டா என்னன்னா வேல்யூ என்னன்னா 50 செட் பண்ணியாச்சு. இப்போ நான் எந்த இடத்துல போயிட்டு எக்கோ நான் $ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்தனாலும், ஸோ இப்போ நான் இதுல ஒரு ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்ணி ஹாய் மை ஏஜஸ் அப்படி பாஸ் பண்ணா 15 வருது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு ஹாய் மை நேம் இஸ் 15 சொல்லிட்டு கெட்டிங் அன் அவுட்புட். அப்போ எனக்கு நான் ஒரு வேரியபிள், ஒரு கீ வேல்யூ பேரை நான் செட் பண்ணி, இதுதான் ஒரு கீ, இதுதான் ஒரு வேல்யூ. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம when we have different environments, நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும்போது நம்ம டெவ், ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ் கோட் இருக்குதுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி ஒரு YAML ஃபைல் எழுதுவோம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் ஸோ என்கிட்ட இப்படி ஒரு YAML ஃபைல் இருக்கு. டன். ஸோ இதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்க ஜஸ்ட் இந்த கோட்ல பாருங்க. ஸோ இது கீழே இருக்கிறதெல்லாம் கான்ஃபிக் மேப்ஸ், அதை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். API வெர்ஷன் V1, கைண்ட் பாடு, மெட்டா டேட்டா, பேரு என்விரான்மெண்ட் வேரியபிள் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறேன். அப்போ இதுதான் என்னது, பாடு பேர். இப்போ புதுசா நான் என்ன பண்றேன்னா லேபிள்ஸ் அப்படின்னு நான் கொண்டு வரேன். ஸோ இங்கே நான் லேபிள் அப்படின்னா இங்கே ஒரு புதுசாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வரேன். ஸோ லேபிள்னா என்னது, ஸோ வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் லேபிள்ஸ். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நேம் ஸ்பேசஸ்ன்னு ஒன்று பார்த்தோம். என்ன பார்த்தோம்னா நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஸோ நேம் ஸ்பேசஸ்ன்றது நம்மளுக்கு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸா இல்லை நீங்க கிரியேட் பண்ணிருக்க நேம் ஸ்பேஸா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றது. அந்த நேம் ஸ்பேசஸ்க்குள்ளேயே நான் இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி குரூப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணணும். அப்ப அது என்னன்னா லேபிள்ஸ். ஸோ இது குரூப்னு சொல்லாம நம்ம இது டேக்ஸ்னே சொல்லலாம். நம்ம பாடுக்கு வைக்கிற நம்மளோட டேக்ஸ். ஸோ அதுதான் நம்மளுக்கு லேபிள். ஸோ செலக்டார் லேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதுல நம்ம என்ன பண்றோம்னா ஒரு லேபிள் வைக்கிறோம். ஸோ அப்போ செலக்டார் எங்கங்க, செலக்டாரே இல்லாம ஒரு லேபிள் மட்டும் வைக்கிறோம். ஏன்னா லேபிள்ன்றது ஒரு டேக் மாதிரி தான். ஸோ ஒரு டேக், ஸோ இன்னைக்கு இந்த பாடுக்கு இப்படி ஒரு டேக் வைக்கிறேன். அப்போ நம்ம சர்வீசஸ்ல போயிட்டு செலக்டார்னு சொல்லிட்டு அந்த லேபிளை பாஸ் பண்ணோம்னா அந்த சர்வீஸும் அந்த பாடும் மேப் ஆயிரும். அவ்வளவுதாங்க லேபிள். ஸோ வேற எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கே தான் என்னோட பாடுக்கு லேபிள். பர்பஸ் அப்படின்றது என்னன்னா டெமான்ஸ்ட்ரேட் என்விரான்மெண்ட் வேரியபிள், இதுதான் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ வேல்யூ பேர் செட் பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ நம்ம ஒரு மெட்டா டேட்டாலாம் கொடுத்தாச்சு. ஸ்பெசிஃபிகேஷன்ல கண்டெய்னர்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா இதுவும் ஆல்ரெடி பார்த்ததே தான்.
உங்க கண்டெய்னர் பேர் என்னன்னா என்விரான்மெண்ட் டெமோ கண்டெய்னர். அதுல என்ன இமேஜ் ஓடுதுன்னா எக்ஸினிக்ஸ் ஓடுது. என்ன போர்ட்னா கண்டெய்னர் போர்ட் 80ல ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம 4 போர்ட் பத்தி லாஸ்ட் கிளாஸ் எல்லாம் படிச்சோம். கண்டெய்னர் போர்ட், டார்கெட் போர்ட், நோடு போர்ட், போர்ட். அது ஒன்னொன்னும் எது கூட அசோசியேட் ஆயிருக்குன்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஃபேமஸான இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ வி ஹாவ் நேம், இமேஜ், போர்ட் எல்லாம் ஓகே. இப்போ நமக்கு இங்க ENVன்னு புதுசா ஒன்று பாஸ் பண்றேன். ஸோ ENVன்னு சொல்லிட்டு பாஸ் பண்றேன். நேம், டெமோ, கிரீட்டிங்ஸ், வேல்யூ ஹலோ ஃப்ரம் என்விரான்மெண்ட் அப்படி நான் என்ன பண்றேன்னா இப்படி ஒரு வேல்யூ நான் செட் பண்றேன். Suppose here I have a environment variable. ஸோ இங்க நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்னோட Kubernetesல இப்போ இந்த ஒரு பாடா நம்ம லான்ச் பண்ணுவோமே. ஸோ லெட் அஸ் காப்பி திஸ் கோட். காப்பி பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிட்டு VI ஒரு இத்தனை ஃபைல்ஸ் இருக்கீங்க, வெறும் pod.yaml நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ண ஃபைல் தான் இருக்கு. ஸோ இப்போ VI pod.yaml திருப்பி அதுவே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல்லா டெலீட் பண்ணிட்டு என்னோட புது கோடை நான் பேஸ்ட் பண்றேன். இங்க புதுசா என்விரான்மெண்ட்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்றத நான் இப்போ காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு லெட் மீ கிரியேட் இட். ஸோ கிரியேட் பண்ணி உள்ள போய் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ அப்போ kubectl apply -f pod.yaml. ஸோ எனக்கு ஒரு புதுசா என்விரான்மெண்ட் டெமோ கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ kubectl get pods அப்படின்னு கொடுத்தனா கண்டெய்னர் கிரியேட்டிங், ஓகே, கண்டெய்னர் ரன்னிங், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு எனக்கு என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட் இஸ் ரெடி. ஓகே, கிரேட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ள போயிட்டு, ஸோ இப்போ நம்ம இந்த பாட்ல நம்ம இப்போ எனக்கு இந்த மிஷின்ல என்னென்ன என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்லாம் இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு கமாண்டே இருக்குங்க. ஸோ இப்போ இங்கேருந்து ஓகே, ஸோ print all environment variables ubuntu okay, print env. ஓகே, ஸோ இப்போ நம்ம print env அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே பெருசாக ஒரு அவுட்புட் வருது. அதில் ஷெல்லு நேம் மித்ரன் K8 லோக்கல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சீக்ரெட் கீ இங்கே இருக்கு, ஆக்சஸ் கீ இங்கே இருக்கு, டாப் ஸ்டேட் இங்கே ஸ்டோர் பண்றது. இந்த மாதிரி நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா இந்த என்னென்னலாம் என்விரான்மெண்ட் வேரியபிள்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணுது. ஸோ print env அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட். ஸோ இப்போ சேம் கமாண்டை நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட பாடுக்கு நான் ரன் பண்ண போறேன். ஸோ எங்கிட்ட என்ன இருக்குன்னா kubectl get pods அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்டர்வியூல ஏதோ ஒரு கொஸ்டினா கேட்பான். இப்போ உங்ககிட்ட ஒரு கமாண்ட் இருக்குங்க. என்ன கமாண்ட்னா let's say இதே மாதிரி print env இல்ல டாப் கமாண்ட் ஏதோ ஒரு கமாண்ட் இருக்கு. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த கமாண்ட் உங்க பாடுக்குள்ள ரன் பண்ணணும். யூ வாண்ட் டு ரன் அ கமாண்ட் இன்சைட் த பாட். பட் ஆனா நீங்க பாடுக்குள்ள போவே கூடாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பாடுக்குள்ள போறதுக்கு kubectl execute கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம பாட் ஐடியை கொடுத்து which is environment demo in our case கொடுத்துட்டு bin bash கொடுத்தோம். kubectl execute -it இப்படி நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி இப்ப நம்ம இப்படி கொடுத்தா என்ன ஆயிரும்னா நம்மளோட கண்டெய்னருக்குள்ள போயிடும். கண்டெய்னருக்குள்ள போயிட்டு உள்ள போயிருச்சு பாருங்க, என்னோட கண்டெய்னருக்குள்ள போயிருச்சு. அங்க போய் நீங்க மேனுவலாவே print env அடிச்சுக்கலாம். print env அடிச்சீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஆப்ஷன்ஸ் வருது. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெமோ கிரீட்டிங்ஸ் ஹலோ ஃப்ரம் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இருக்கு பாருங்களேன். என்ன இருக்கு, டெமோ கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. டெமோ கிரீட்டிங்ஸ் அதோட வேல்யூ என்னன்னா ஹலோ ஃப்ரம் என்விரான்மெண்ட். ஸோ நம்மளுக்கு இப்படி ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் ஆயிருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு வேரியபிள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் தான். நீங்க யூசர் நேமா இருக்கலாம், பாஸ்வேர்டா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். ஸோ அப்போ இப்படி நான் ஒரு வேரியபிளை நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க நம்ம இப்போ மேனுவலா உள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கமாண்டை ரன் பண்ணிருக்கோம். நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸிட் கமாண்டை போட்டுட்டு ஸ்கிரீனை கிளியர் பண்ணிட்டு kubectl get pods அதே இது. இப்போ நம்ம மேனுவலா உள்ள போயிட்டு நம்ம print envன்ற கமாண்ட் கொடுத்தோம்னா
ஸோ இப்போ நீங்க உள்ள போகாமலே எக்ஸிக்யூட் கமாண்ட்லேயே நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த பின் பேஷ்லாம் கொடுக்காம இந்த ஐடி இதெல்லாம் எதுவுமே கொடுக்காம kubectl எக்ஸிக்யூட் எனக்கு என்ன பண்ணுனா எனக்கு என்னோட உள்ள போயிட்டு என்னோட கண்டெய்னருக்குள்ள இந்த கமாண்டை ரன் பண்ணி அதோட அவுட்புட்டை காமி. ஸோ அப்போ நீங்க உள்ள போகாமலேயே நம்மளோட மெஷின்ல இருந்துகிட்டே நமக்கு என்ன பண்ணிருந்ததுன்னா என் கண்டெய்னருக்குள்ள போயிட்டு இந்த கமாண்டை ரன் பண்ணிட்டு இட் இஸ் ஷோயிங் அஸ் தி அவுட்புட். அதே எக்ஸிக்யூட் கமாண்ட் தான் அவுட்புட்டும் மீன்ஸ் ஆன்சரும். பட் ஆனால் நம்ம பின் பேஷ்னு சொன்னோம்னா உள்ள போற மாதிரி அர்த்தம். அதெல்லாம் நம்ம உள்ள போகாம கனெக்ட் பண்ணாம எனக்கு இந்த கமாண்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லிட்டு யூ கேன் பாஸ் இட் லைக் திஸ். ஸோ இப்போ எனக்கு இப்படி ஒரு வேரியபிள் செட் ஆகுது. இதுதாங்க என்விரான்மெண்ட் வேரியபிள், வேற எந்த இதுவுமே இல்லை. நம்ம ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஏஜ்ன்னு நான் செட் பண்ணேன் பார்த்தீங்களா, அது கூட இங்க இருக்கும் பாருங்களேன். பாருங்க, நான் ஹலோ மை நேம் ஏஜ் இஸ் 50 அப்படின்னு நான் சொல்றதுக்கு ஏஜ் 50 நான் செட் பண்ணேன்னா அதுவும் நம்மளுக்கு இங்க இருக்கு. அப்போ எக்ஸ்போர்ட்ன்ற கமாண்ட் தான் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்றதுக்கு, வேற எதுவுமே நியூவான விஷயம்லாம் இல்லை. ஸோ இப்போ எதுக்காக நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் பத்தி பேசுறோம்னா இதை சார்ந்து இருக்கிறது தான் கான்ஃபிக் மேப்பும் சீக்ரெட்டும். ஸோ இதோட டெஃபினேஷன் தான். ஸோ கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இப்போ த ப்ராப்ளம் இஸ், இப்போ எனக்கு நிறைய என்விரான்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பேரே என்னன்னா என்விரான்மெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன, உங்களோட ஆர்கனைசேஷன்ல டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், QA என்விரான்மெண்ட், ஸ்டேஜிங் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ வி ஹாவ் அ லாட் ஆஃப் என்விரான்மெண்ட்ஸ் அவைலபிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு என்விரான்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நம்ம கிட்ட எக்கச்சக்கமான என்விரான்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டுக்கும் என்னோட இந்த டேட்டா மாறுங்க. ஸோ எனக்கு டெமோ கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே மாறுது. ஸோ வி நீட் டு ஹேவ் திஸ் டேட்டா. இந்த டேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நார்மலா நீங்க இதை எழுதணும்னா நான் என்ன பண்றேன், நான் எக்ஸாம்பிளுக்கு if I split this editor and if I change it, அங்கேயும் சேஞ்ச் ஆகும்ல. எஸ், ஒன் செகண்ட். ஃபைல், ஒரு நியூ ஃபைல், கண்ட்ரோல் சேவ். நம்ம பெயிண்ட்லேயே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ let us understand the situation. இப்போ நம்ம கிட்ட டிஃபால்ட்டா என்ன இருக்குன்னா ஒரு கோட் இப்படி இருக்குங்க. ஸோ வி ஹாவ் அ கோட் சம்திங் சிமிலர் டு திஸ். ஸோ இப்படி என்கிட்ட ஒரு கோட் இருக்கு. இந்த கோட்ல பெயிண்ட்ல தான் நான் இருக்கேன். ஸோ இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, லெட்ஸ் சே இதுதான் என்னோட யூசர் நேம். பட் இங்க நான் என்ன பண்றேன்னா யூசர் நேம் ஃபார் admin-dev environment அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது என்னோட என்ன என்விரான்மெண்ட் இருக்குன்னா டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டுக்காக. அப்போ அதே மாதிரி அகெயின் ஐ எம் ரைட்டிங் அ கோட். ஸோ இது என்னன்னா, லெட்ஸ் சே இது என்னோட அதே யூசர் நேமே தான். பட் ஆனால் இது வேற ஒரு யூசர் நேம். ஸோ என்ன யூசர் நேம்னா admin-prod அப்படின்னு ஒரு யூசர் நேம். யூசர் நேம் மாறுது, ஏன்னா அது ப்ராட் என்விரான்மெண்ட் அப்படின்றதுக்காக. ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். நான் என்ன பண்ணிடுறேன், இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் கோடுன்றதுக்காக. அண்ட் லெட்ஸ் சே இதே மாதிரி உங்ககிட்ட அகைன் ஒரு கோட் இருக்கு, அகைன் ஒரு என்விரான்மெண்ட் இருக்கு, அண்ட் that has a different username, the staging environment or pre-production, let's say anything. So admin-staging and இங்கே அதே மாதிரி username. இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க 3 வாட்டி இப்படி YAML ஃபைல் எழுதுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா. ஸோ 3 வாட்டி நீங்க YAML ஃபைல் எழுதுறீங்க. ஸோ சேம் YAML ஃபைல், சேம் கண்டென்ட்டே தான், அதே API version, அதே கைண்ட், அதே பாடு. ஆனா ஒரு வாட்டி யூ ஹேவ் டு சேஞ்ச் தி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஏன்னா நம்மளுக்கு இங்க அட்மின் இருக்கு, இங்க ப்ராட் இருக்கு, இங்க ஸ்டேஜிங் இருக்கு. இங்க ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள் இல்லைங்க, நிறைய கூட எழுதிக்கலாம். ஸோ இதே கூட காப்பி பேஸ்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணலாம். இன்டென்டேஷன் தப்பா இருக்கு. ஓகே, ஸோ கேன் செட் இட் லைக் திஸ் ஆல்சோ. அப்போ உங்களுக்கு உங்க யூசர் நேமு, பாஸ்வேர்டு, போஸ்ட் நேமு, இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மேனுவலா. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இங்க 3 என்விரான்மெண்ட்டுக்கு 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நான் ஏன் ஒரே ஃபைல YAML ஃபைல நான் மறுபடியும் தான் எழுதணும்? இது டைம் வேஸ்ட் தானே. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இதுல இந்த 3 ஃபைல்லயும் எது காமனா இருக்கு? இந்த இந்த பகுதி காமனா இருக்கு. சோ இது இந்த லைன்ஸ் எல்லாமே காமனா இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ இதே லைன் தான் எல்லா ஃபைல்லயும் வருது. அப்ப இத நம்ம தனியா எழுதிருவோம். இத நம்ம என்ன பண்ணிடலாம்னா தனியா எழுதிடலாம். இந்த என்விரான்மெண்ட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இத மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? தனியா ஒண்ணு டாபிக்கா எழுதி வச்சிருவோம். அதுதாங்க நம்மளோட கான்ஃபிக் மேப். சோ இப்ப நீங்க ஒரே YAML ஃபைல்ல உங்களோட பாடியும் சரி, என்விரான்மெண்ட்டையும் சரி எழுதுனீங்கன்னா, நீங்க திருப்பி அதே கோட அகைன் எழுதுற மாதிரி தான் இருக்கும் ஃபார் டிஃபரெண்ட் என்விரான்மெண்ட்ஸ். இந்த கோட மாத்துற மாதிரி இருக்கும், தனித்தனியா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ண, ஓவர் கம் பண்ண வந்ததுதான் நம்மளோட கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்ற கான்செப்ட். சோ இப்போ அதே கோடு தான். So let us say I have the same code. One second. Let's say I have the same code. அதே கோடு தான் நான் வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹாவ் த சேம் கோட், அதே என்விரான்மெண்ட். ஆனா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த என்விரான்மெண்ட்ன்ற கான்செப்டை மட்டும் தனியா பிரிச்சிடும். ஸோ தனியா பிரிச்சுட்டு இதை நம்ம என்விரான்மெண்ட்னு சொல்லாம இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ஃபிக் மேப் அப்படின்னு சொல்றோம். கான்ஃபிக் மேப்னா என்னன்னா கான்ஃபிகரேஷன். நம்ம பேர்ல என்ன சொல்றது, நமக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நான் கான்ஃபிக் மேப் இந்த நேம் ஆஃப் டெவ் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இதே மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ வி வில் ஹேவ் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் மேப்ஸ். ஸோ இந்த கோட காப்பி இங்கே பேஸ்ட், இன்னொரு கான்ஃபிக் மேப் ஃபார் ப்ராட், இன்னொரு கான்ஃபிக் மேப் ஃபார் டெவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா, என் YAML ஃபைல் ஒன்று தான் இருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணிடுறேன், தனித்தனியான இப்படி கான்ஃபிக் மேப்ஸ்லாம் எழுதிடுறேன். அண்ட் இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், லெட் அஸ் ரிமூவ் திஸ். அண்ட் இந்த கான்ஃபிக் மேப்புக்கு பேரு நான் ப்ராட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் QA அப்படின்னு நான் டெவ் QA அப்படின்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா டிஃப்ரெண்ட் கான்ஃபிக் மேப்ஸ் இருக்கு. அது உள்ள ஒன்னொன்னு வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட YAML ஃபைல்ல சிம்பிளா நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, இங்க உங்களோட கான்ஃபிக் மேப்பை ரெஃபரன்ஸ் பண்ணி விட்டுருவீங்க. ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு ரெஃபரன்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாமே இந்த பாடுக்கு அட்டாச் ஆயிரும். ஸோ கான்ஃபிக் மேப்னா என்னன்னா, உங்களோட இன்ஃபர்மேஷன் ஓப்பனா இருக்கும், யார் வேணா உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நம்மளுக்கு சீக்ரெட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல என்னன்னா, உள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க ஒரு வாட்டி கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் உள்ள ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ திஸ் இஸ் வாட் சீக்ரெட்ஸ் இஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிளா பார்ப்போமே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ வாட் we did is நம்ம என்விரான்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணோம். அதுல இருக்கிற ப்ராப்ளமும் நான் சொன்னேன். அதை சால்வ் பண்ண வந்த கான்செப்ட் தான் நம்மளோட சீக்ரெட்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட். சாரி, சீக்ரெட்ஸ் அண்ட் கான்ஃபிக் மேப்ஸ்ன்ற கான்செப்ட். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க கோட்லயே பாருங்க, நம்ம இங்க டயக்ராம் பிரகாரம் நான் அதே மாதிரி எழுதிடுறேன். என்னோட கண்டெய்னர் போர்ட் வரைக்கும் எல்லாத்தையும் எழுதிட்டேன். ஆனா இங்க என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் மேனுவலா ஆட் பண்ணாம என்விரான்மெண்ட் ஃப்ரம் எங்க இருந்து எடுத்துக்கணும், என்னோட கான்ஃபிகரேஷன் மேப்ல இருந்து எடுத்துக்கோ. டெவ் கான்ஃபிக்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்து என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் எடுத்துக்கோ. அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்க ஒரு டயக்ராமும் கூட. ஸோ K8ல இங்க ஒரு டயக்ராம் இருக்கும் பாருங்க. ஸோ அப்போ நம்ம செப்பரேட்டா நம்ம தனித்தனியா கான்ஃபிக் மேப் நிறைய வச்சுக்கோம், டெவ்வுக்கு, டெஸ்ட்டுக்கு, ப்ராடுக்குன்னு. YAML ஃபைல் எழுதும்போது எனக்கு இந்த கான்ஃபிக் மேப் தான் வேணும்னு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி விட்டோம்னா அதுல இருக்கிற யூசர் நேம், பாஸ்வேர்டு, டீடைல்ஸ் எல்லாம் என்னோட பாடுக்கு அப்ளை ஆயிட்டு அது வழியா என் பாடு ஒர்க் ஆகும். ஸோ இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ஃபிக் மேப்ஸ். இதுதான் நம்ம கான்ஃபிக் மேப்போட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நான் கோட் எழுதிடுறேன் பாடு, ஆனா கடைசியில என்னோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை மட்டும் ஒரு கான்ஃபிக் மேப்ல இருந்து எடுத்து எனக்கு அலோகேட் பண்ணு அப்படின்னு நம்ம இங்க வைக்கிறோம். டெவ் கான்ஃபிக்னு வருது. அப்ப டெவ் கான்ஃபிக்னு தனியா இருக்கா, அப்ப தனியா இங்க நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ அப்ப தனியா நம்ம இங்க ஒரு கோட் எழுதியிருக்கோம். ஸோ இங்க நான் ஐஃபன் விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டேட்டா நேம் கிரீட்டிங்ஸ் வேல்யூ. ஓகே, இது எப்படி வரக்கூடாது, லெட் மீ சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம API வெர்ஷன் தனியா போட்டு V1 கைண்ட் கான்ஃபிக் மேப், நேம் டெவ் கான்ஃபிக். ஸோ அப்போ என்னோட கான்ஃபிக் மேப் பேர் என்னன்னா டெவ் கான்ஃபிக்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். அண்ட் டேட்டால நேம் வேல்யூ அப்படின்னு இருக்கிறது இது நான் இப்படி வைக்கணும்.
டன். ஸோ இப்போ டேட்டால டெமோ கிரீட்டிங்ஸ் கோலன் ஹலோ ஃப்ரம் டெமோ கிரீட்டிங்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே கான்ஃபிக் மேப் இருக்கு. இதுதான் கீ வேல்யூ இப்போ. ஸோ இதுதான் அதோட வேல்யூ, இதுதான் அதோட இதுதான் அதோட வேரியபிள், இதுதான் அதோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்படி தனியாக கான்ஃபிக் மேப் அண்ட் தனியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அதை ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையுமே நான் கிரியேட் பண்ணுறேன். இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று கூட கிரியேட் பண்ணுவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் kubectl get pods, let me delete the pod. அண்ட் இருங்க, நான் இங்கே லேபிள்னு வேற ஒன்று எழுதியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேபிள்னு ஒரு எழுதியிருந்தோமே, அதுக்கு ஒரு மீனிங் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அது எதுக்குன்னா நம்ம குட்டி குட்டி குரூப்பா பிரிக்கிறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம kubectl get pods நம்ம என்ன பண்ணுவோம், -n சொல்லிட்டு நேம் ஸ்பேஸ்லாம் கொடுப்போம். கிரீன்ஸ் நேம் ஸ்பேஸ்ல காமி அப்படின்னு சொல்லிட்டு அதுல எதுவுமே இல்லைன்னு வரும். அதே மாதிரி இப்ப -n டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்லயே ஒரு 20 பாடு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னும் அதை ஃபில்டர் பண்றதுக்கு தான் லேபிள். ஸோ நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட் அந்த குரூப்ல அந்த நேம் ஸ்பேஸுக்குள்ள எனக்கு என்ன பண்ணுன்னா எனக்கு இன்னும் ஃபில்டர் பண்ணி காமி. ஸோ பர்பஸ் டெமோ வேரியபிள்ஸ் இப்படி நான் கொடுத்தனா, ஸோ பர்பஸ் ஈக்குவல் டு டெமோ வேரியபிள்ஸ் கொடுத்தனா எனக்கு இன்னும் ஃபில்டர் பண்ணி வருங்க. இப்போ 10 பாடு ஓடுதுன்னா என்னென்ன பாடுக்கெல்லாம் இந்த லேபிள் நான் கொடுத்துருக்கணும், என்னோட டெவ் என்விரான்மெண்ட் ஆர் இது என்னோட டெஸ்டிங் ஏதோ ஒரு சம்திங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்னு நான் என்ன லேபிள் கொடுத்துருக்கணும் அதை வச்சு நீங்க அகைன் ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ் வழியா ஃபில்டர் பண்ணிட்டு நேம் ஸ்பேஸ்க்குள்ள ஒரு லேபிள் வழியா நான் என்னோட பாடெல்லாம் ஃபில்டர் பண்றேன். அண்ட் இட் ஷோஸ் மீ த சேம் அவுட்புட். ஸோ ஜஸ்ட் லேபிள்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கான எக்ஸாம்பிள் தான். இப்போ நம்ம டெலீட் பண்ணிடலாம். kubectl delete pod deleted. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஃபிக் மேப் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். காப்பி vi pod.yaml, அதுல நம்ம இந்த கோடை மொத்தமா டெலீட் பண்ணிட்டு நம்மளோட கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு வெறும் ஜஸ்ட் ஒரு 5 லைன் தான். கைண்ட் கான்ஃபிக் மேப்பு நம்ம kubectl apply -f pod.yaml கொடுத்தனா கான்ஃபிக் மேப்ல dev configன்ற பேர்ல ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. அப்ப kubectl get config mapன்னு கொடுத்தனா எனக்கு dev config அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பார்க்கலாம். அப்புறம் அது சம்பந்தம் இல்லாம எக்ஸ்ட்ராவா புதுசா ஒன்று இருக்குங்க, cube root CA certificate அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிகரேஷன் மேப் ஆல்ரெடி உள்ள இருக்கு. அது டிஃபால்ட்டாவே நீங்க Kubernetes கிளஸ்டர் கிரியேட் பண்ணும்போது அது வந்துடும். இப்ப இதுதான் நம்ம புதுசா கிரியேட் பண்ணது. ஏஜ் பாத்தீங்கன்னாலே 9 செகண்ட் இருக்கு. என்ன பண்றேன், kubectl describe DSCRIBE என்னோட dev config அப்படின்னு நான் இங்க கொடுத்தனா சாரி கான்ஃபிக் மேப் kubectl describe config map. எந்த கான்ஃபிக் மேப், dev config அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னோட dev configன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது லேபிள் இருக்கா, என்ன நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. பேரு dev config, நேம் டிஃபால்ட், நேம் ஸ்பேஸ் டிஃபால்ட், அதுல இருக்கிற டேட்டா என்னன்னா டெமோ கிரீட்டிங் செஷன் கோலன் ஹலோ ஃப்ரம் டெமோ கிரீட்டிங்ஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதுதான் உங்களோட கான்ஃபிக் மேப். ஏன்னா நான் ஓப்பன் பண்ணா உள்ள இருக்கு, தெரியுது பாத்தீங்களா, என்ன வேல்யூ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அப்போ யார் வேணா ஓப்பன் பண்ணி உங்க கான்ஃபிக் மேப்பை பார்க்கலாம். அதை நான் என்ன பண்றேன், என்னோட பாடுக்கும் நான் அட்டாச்சும் பண்றேன். ஸோ லெட் மீ காப்பி திஸ், let me clear the screen, vi pod.yaml. இதை நம்ம என்ன பண்ணுவோம், :% மொத்தமா டெலீட் பண்ணிட்டு என்னோட கான்ஃபிக் மேப்பை நான் ரெஃபரன்ஸ் பண்றேன், ரெஃபரன்ஸ் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி kubectl apply f pod.yaml கொடுத்தோம்னா டெமோ வேரியபிள் 1ன்ற பேர்ல எனக்கு ஒரு புதுசா ஒரு பாட் கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get pods, it will show me 1 pod. and அதே மாதிரி kubectl execute என்னோட pod -print environment அப்படின்னு கொடுத்தனா இப்போ நீங்களே பாருங்க, அதே மாதிரி உள்ள டெமோ கிரீட்டிங்ஸ் ஈக்குவல் டு ஹலோ ஃப்ரம் டெமோ கிரீட்டிங்ஸ் என்விரான்மெண்ட்ன்ற ஒரு கீ அண்ட் வேல்யூ எனக்கு என்னோட புதுசா நான் கிரியேட் பண்ணிருக்கிற பாடலையும் உள்ள போய் செட் ஆயிருச்சு. அதே கான்செப்ட் தான், ரெண்டுமே ஒரே டாபிக், ஒரே பர்பஸ் தான். ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா டைரக்டா நீங்க என்விரான்மெண்ட் வேரியபிள்னு கொடுக்காம
Kubernetesல நாங்க கான்ஃபிக் மேப்னு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். அதுல நீங்க செப்பரேட்டா நீங்க உங்க கான்ஃபிகரேஷன் மேப்லாம் எழுதிடுவீங்க. அதை நீங்க செப்பரேட்டா அட்டாச் பண்ணிக்குவீங்க. ஈஸி டு மேனேஜ். எதுக்காகனா இப்ப திடீர்னு நீங்க இந்த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இந்த கான்ஃபிகரேஷன்ஸை நிறைய பாடோட அட்டாச் பண்ணிருக்கீங்க. ஒரு 10-15 பாடோட அட்டாச் ஆயிருக்கு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா யூசர் நேமை மாத்தணும்ன்றாங்க, பாஸ்வேர்டை மாத்தணும்ன்றாங்க. அப்பனா இந்த என்விரான்மெண்ட் இந்த வழியா போனேன்னா ஒரு பாட்லயும் போயிட்டு நான் இதை மேனுவலா சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா கான்ஃபிக் மேப்ல என்ன அட்வான்டேஜ்னா நம்ம டெவலப்மெண்ட் ரிலேட்டடான கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே செப்பரேட்டா ஒரே ஃபைல்னா தனியா எழுதி வச்சிருக்கோம். அப்ப நான் இந்த ஒரு இடத்துல மாத்தினேன்னா எல்லா பாட்லயுமே சேஞ்ச் ஆயிரும், அப்டேட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு இடத்துல மாத்தினா போதும், எல்லா இடத்துலயும் அப்டேட் ஆயிரும். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் கீப்பிங் அவர் கான்ஃபிகரேஷன் செப்பரேட்லி. ஓகே, கான்ஃபிக் மேப் பார்த்துட்டோம். அப்படியே நம்ம அதே கான்செப்டே தான், அதே கோடு அதே எக்ஸாம்பிளே தான் சீக்ரெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ லெட் மீ ஓப்பன் திஸ் அண்ட் திஸ் இஸ் த கோட் ஃபார் சீக்ரெட்ஸ். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் மேப்ல என்ன பண்ணோம், கைண்ட் கான்ஃபிக் மேப்னு கொடுத்தோமா, இங்க பேர்ல கைண்ட் சீக்ரெட்னு கொடுப்பீங்க, அவ்வளவுதாங்க டிஃபரன்ஸ். அதே மாதிரி டேட்டா, நான் இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்கேன், டெமோ கிரீட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். அங்க என்ன டேட்டானா டிபி ஹோஸ்ட், டிபி யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கு. இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல எடிட் பண்ண கண்டென்ட் இப்படி இருக்கு. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி யூசர் நேம் அண்ட் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதே டாபிக் அதே கோடு தான், லேபிள், பர்பஸ், ஸ்பெசிஃபிகேஷன், கண்டெய்னர், என்விரான்மெண்ட் ஃப்ரம்ன்ற இடத்துல கான்ஃபிக் மேப்னு பதிலாக சீக்ரெட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம இந்த கோட்ல கான்ஃபிக் மேப் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுல இங்க நம்ம சீக்ரெட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீக்ரெட்டை ரெஃபர் பண்றோம். ஸோ இப்போ சேம் இதே கோட் நான் என்ன பண்றேன், லெட் மீ காப்பி திஸ் இன்ஃபர்மேஷன், காப்பி திஸ் அண்ட் இப்போ நான் இங்க என்ன பண்றேன், ஸ்கிரீன் கிளியர் பண்ணிட்டு vi pod.yaml என்னோட கோடை நம்ம என்ன பண்ணுவோம், delete பண்ணிட்டு புது இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ணிட்டு நான் வெறும் சீக்ரெட் மட்டும் தான் கிரியேட் பண்றேன், வேற எதுவும் கிரியேட் பண்ணல. வெறும் ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ சீக்ரெட். ஸோ சீக்ரெட் மட்டும் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ kubectl apply -f pod.yaml ஒரு சீக்ரெட் கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get secret கொடுத்தனா ஒரு சீக்ரெட் நம்மளுக்கு இங்க இருக்கிறது பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் அந்த சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் kubectl describe test secret secret ஓகே. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் இருக்கு, நேம், டெஸ்ட் சீக்ரெட், நேம் ஸ்பேஸ், டைப், ஒப்பேக்னு. ஆனா எனக்கு டிபி ஹோஸ்ட், டிபி யூசர்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஆனா இங்க என்ன இருக்குன்னு காமிக்கல பாருங்க. அதுல என்ன டேட்டா வச்சிருக்கோம், நீங்க என்ன வேணா இங்க எழுதிக்கோங்க, எவ்வளவு பெரிய வேணா எழுதிக்கோங்க. ஏதோ ஒரு வார்த்தை எழுதிருக்கீங்களா, எனிதிங். ஆனா நீங்க ஒரு வாட்டி சீக்ரெட்டை கிரியேட் பண்ணும்போது அந்த சீக்ரெட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கான்ஃபிக் மேப் இருக்கு நம்ம கிட்ட. கான்ஃபிக் மேப் ஓபன் பண்ணலாமா, kubectl get secret, kubectl describe secret, kubectl get config map, இங்க இருக்க describe config map devcon சூப்பர். ஸோ இப்போ நம்மளுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கான்ஃபிக் மேப்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது உள்ள இருக்கிற டேட்டா காமிக்குதுங்க, என்ன டேட்டா அப்படின்னு வருது. ஆனா இதுவே நான் சீக்ரெட்டை டிஸ்கிரைப் பண்ணும்போது உள்ள இருக்கிற டேட்டா வரல. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இருக்கு அப்படின்னு தான் வருது. அப்ப எஸ் கரெக்ட். ஸோ அப்ப நமக்குள்ள இந்த மாதிரி என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தான் வருது. ஸோ நீங்களே இதை மறந்துட்டு இங்க என்ன வச்சீங்கன்னு சொல்லிட்டு அப்படி மறந்துட்டீங்கனாலும் திருப்பி நீங்க புதுசா கோடை எழுதி நீங்க அப்டேட் தான் பண்ணுவீங்க, அது புதுசா அப்டேட் ஆயிடும். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு சீக்ரெட்னா என்ன அண்ட் கான்ஃபிக் மேப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். With this we have completed our first topic. So what is config map and what is secrets அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வால்யூம்ஸ் அப்படின்ற டாபிக்லாம் போறதுக்கு முன்னாடி ஸோ லெட் அஸ் கிளியர் த ஸ்கிரீன். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதுல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? Okay. So இப்போ நம்ம கிட்ட okay, so we don't have any other doubts. Great.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ தட் இஸ் கம்ப்ளீட்டட் ஃபார் அவர் டுடேஸ் அஜெண்டா. ஸோ ஒரு இது நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டாபிக் நம்ம பார்ப்போமே. ஸோ ஒரு குட்டியாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் சீன் வாட் இஸ் கால்ட் அஸ் கான்ஃபிக் மேப்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணோம்னா அதோட பேஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கோ அதுதான் நம்ம கான்ஃபிகரேஷன் மேப் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுது, சரி பண்ணுது. ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்டே தான். ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்ன்ற வார்த்தையே அப்படி இருக்கு. ஸோ என்னன்னா ஒரு பாடை கிரியேட் பண்ணும்போது இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. எனக்கு 1 GB RAM யூஸ் பண்ணணும், மேக்ஸிமம் 2 GB தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க எப்படிங்க செட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேள்வி கேட்டாங்க. அவர் பொதுவாக என்ன கேட்குறாங்கன்னா ஹவு டு யூ செட் லிமிடேஷன்ஸ் டு யுவர் பாட், மெமரி சிபி யூட்டிலைசேஷன்ல எப்படி நீங்க லிமிட் செட் பண்ணுவீங்க. ஸோ ரெக்வஸ்ட் REQUEST ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் Kubernetes அப்படின்னு நாங்க கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நமக்கு ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபார் பாட்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம இங்கே பார்த்தோம்னா ஸோ கீழே வந்து கோட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா அதே மாதிரி கோட் எக்ஸாம்பிளே தான். ஸோ இப்போ நமக்கு பாடு மெட்டா டேட்டா இங்கே ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கண்டெய்னர்ஸ்னு வரும். கண்டெய்னர்ல இதுதான் என்னோட முதல் கண்டெய்னர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் ஆப் இமேஜ் வந்து அவங்களே ஒரு ஓன் இமேஜ் வச்சிருக்காங்க. ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கை போட்டு இதுல ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்னு எழுதுறாங்க. அப்ப ரெக்வஸ்ட்ல CPU மெமரி, லிமிட்ல CPU மெமரி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கு. ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்றது என்னன்னா, ஸோ வாட் இஸ் த கான்செப்ட் இஸ் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்றதாங்க நம்மளோட ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட். ஸோ ரெக்வஸ்ட்ன்றது லோவஸ்ட். ஸோ நம்ம இங்க என்ன இருக்குன்னா லோவஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ எனக்கு மினிமம் அப்படின்றது தான் ரெக்வஸ்ட். இப்படி எழுதாம இங்க எழுதும். ஸோ ஒரு டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ அப்போ அடுத்ததுல ஸோ ரெக்வஸ்ட்ன்றது மினிமம். மினிமம் எனக்கு மினிமம் இவ்வளவு இருக்கணும், இல்லைன்னா என் பாட லான்ச் பண்ணாத. இது மேக்சிமம். அப்ப நான் என்ன சொல்றேன், மினிமமா எனக்கு ஒரு 250 MB போட்டுரு, மேக்சிமமா ஒரு 500 MB போட்டுரு. என்னங்க எம்ஐன்னு எழுதுறீங்க, எம்பின்னு எழுதுறதுக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா அவங்களே இங்க சொல்லுவாங்க. ஸோ நீங்க லிமிட் அண்ட் மெமரி மெஷர்ட் இன் பைட்ஸ், யூ கேன் எக்ஸ்பிரஸ் மெமரி அஸ் அ பிளைன் இன்டீஜர் ஆர் ஃபிக்ஸ்ட் நம்பர். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க நமக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி நீங்க ஒரு MB நீங்க ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதை எப்படி நீங்க குவான்டிட்டி நீங்க கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எக்ஸாம்பிளும் இருக்கு. ஸோ நம்ம இந்த இதுல நீங்க கேன் செட் இட். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ரெக்வஸ்ட் 400 MB ஆஃப் மெமரி, த ரெக்வஸ்ட் ஆஃப் 4.0.4. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலன்னா 400 MI அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம், ஆர் 400 கேபிட்டல் M அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு 400 MB வேணும் அப்படின்றதுக்காக அது நீங்க கனெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா நான் 250 MB அண்ட் 500 MB அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ எனக்கு மினிமம் 250 MB இருந்தாதான், எனக்கு இடம் இருந்தாதான், சாரி 250 MB என்னோட மெமரியில இடம் இருந்தா மட்டும்தான் என்னோட கம்ப்யூட்டர்ல என் பாடு லான்ச்சே ஆகுங்க, இல்லைன்னா லான்ச்சே ஆகாது. ஸோ அப்போ இட் ஒன்ட் பி லான்ச். அண்ட் லிமிட்ன்றது நம்மளுக்கு என்னன்னா 500 MB. ஸோ 500 MB மேக்ஸிமம். ஸோ ஓகே லான்ச் ஆயிடுச்சு, ஆனா நிறைய லோடு வந்துகிட்டே இருக்கு. அந்த நிறைய வர லோடுனால எனக்கு என்னன்னா என்னோட லிமிட் வந்து மீன்ஸ் ஒரு மேக்ஸிமம் ரீச் பண்ணிருச்சு. மேக்ஸிமம் அப்ப இதை தாண்டி போகக்கூடாது, என்னோட பாடு 500 MB தாண்டி போகக்கூடாது அப்படின்னு செட் பண்றது தான் ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட். இந்த ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்டோட கண்டினியூஷனே ஒரு டாபிக் இருக்கு, HPA அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம கடைசியா அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரும். ஏன்னா இப்ப நம்ம பாடை இப்படி லிமிட் பண்றதுனால நம்ம ஒரு லிமிடேஷன் வைக்கிறோம். எனக்கு 250 MB இருந்து 500 MB தான் நீ யூஸ் பண்ணணும்னு. அப்ப என்னோட பாடு 500 MB தொட்டுருச்சுன்னா என்ன அர்த்தம், அதுல நிறைய லோடு வருதுன்னு அர்த்தம். அப்ப நம்ம ஆட்டோ ஸ்கேலிங்ன்ற ஒரு கான்செப்டை நம்ம கொண்டு வரலாம். அது எப்படி அப்படின்றது இந்த ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்ஸ்ல நம்ம பார்ப்போம். பட் நவ் நம்ம என்ன பண்ணலாம், அது அப்படியே
ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் ஒரு ஸ்மால், அது ஒரு கோட் லெவல்ல நம்ம எழுதுற ஒரு கான்செப்ட் தான். அதை நம்ம அப்படியே ஹோல்டர்ல போட்டுட்டு இப்போ நம்ம வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் போவோம். ஸோ வில் டீல் அபவுட் வால்யூம்ஸ். அண்ட் நம்மளோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னா PV/PVC, பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளீன். ஸோ வால்யூம்ஸ் அப்படின்ற கான்செப்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது டைரக்டாவே நீங்க உங்க வால்யூம் பார்த்து நீங்க மவுண்ட் பண்ணலாம். ஸோ டைரக்டாவே உங்களோட வால்யூம் பார்த்து நீங்க என்ன பண்ணலாம்னா உங்க லோக்கல் மெஷினோட நீங்க மவுண்ட் பண்ண முடியும். ஸோ மவுண்ட் பண்ணிட்டு இட் வில் ஷோ யூ தட் இப்படி ஒரு டாக்கர் எனக்கு இப்படி வால்யூம் மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு வால்யூம் மவுண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இது டாக்கர் கிளாஸ்லயே நம்ம இந்த டாபிக்கை பார்த்துருப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ let us say I have okay fine. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு மெஷின் இருக்குங்க. ஸோ ஒரு மெஷின் நம்ம கிட்ட இங்க இருக்கு. ஸோ திஸ் இஸ் அவர் உபுண்டு மெஷின். அந்த உபுண்டு மெஷின்ல என்னோட பாட் ஓடுது. ஸோ நம்மளுக்கு என்ன ஓடுதுன்னா ஒரு பாட் ஓடுது. ஸோ இது நீங்க கண்டெய்னர் கூட நீங்க டாக்கர் கிளாஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாத்தையும் இன்னொரு பாத்தையும் சிங்க்ரனைசேஷன் பண்ணுவாங்க. ஒரு பாத்தையும் இன்னொரு பாத்தையும். ஸோ அப்போ மீனிங் என்னன்னா, ஸோ அப்போ எனக்கு இப்படி 2 பாத் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் 2 பாத். ஸோ விச் இஸ் எனக்கு ஒரு பாத் என்னன்னா, ஸோ என்னோட பாட்ல என்ன பாத்துனா லெட்ஸ் சே யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் என்னோட லோக்கல் மிஷின்ல நான் என்ன பண்றேன், I'm gonna say opt/html அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கான்செப்ட் இப்போ என்ன ஆகும்னா, நீங்க டாக்கர்லயே வால்யூம்ஸ்ன்ற ஒரு டாபிக் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன கமாண்ட் எடுப்பீங்கன்னா டாக்கர் ரன் -itd -p 80:80 இதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு நம்ம டாக்கர் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா -vன்னு ஒரு கான்செப்ட்ல கொடுப்போம். அதுல நம்மளோட opt/html அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 நம்ம கொடுப்போம். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னா, என்னோட மெஷின் லோக்கல்ல இருக்கிற opt/html-ஐயும் என்னோட பாடுக்குள்ள இருக்கிற அப்பாச்சி 2-வையும் சிங்க்ரனைசேஷன் பண்ணு. அப்படின்னா நீங்க இங்க என்ன ஃபைல் கிரியேட் பண்ணாலும் இங்கேயும் கிரியேட் ஆகும். இங்க என்ன ஃபைலை நீங்க டெலீட் பண்ணாலும் இங்கேயும் டெலீட் ஆகும். இது பாடுக்குள்ள, இது என்னோட மெஷின்ல. மெஷின் என்னன்னா உபுண்டு மெஷின் லோக்கல் ஹோஸ்ட்ல. ஸோ அப்ப நம்ம பாடுக்கும் நம்மளோட மெஷினுக்கும் ஒரு லிங்க் பண்றோம். அப்ப இங்க என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்கே அப்டேட் ஆகும், இங்க என்ன மாடிஃபை பண்ணாலும் இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் வாட் வில் கால் இட் ஆஸ், நமக்கு நம்ம இந்த கான்செப்டுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஸோ வி ஆர் காலிங் இட் ஆஸ் வால்யூம்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட். இதே டாபிக், இதே கான்செப்ட் நமக்கு Kubernetesல இருக்கு. ஸோ இங்க வால்யூம்ஸ் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, ஸோ நமக்கு இங்க வால்யூம் அப்படின்னு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா இதே கோடு தான். இங்க ஒரு எக்ஸாம்பிள், இங்க ஒரு எக்ஸாம்பிள், ரெண்டுமே சேம் தான். ஸோ இங்க நான் மல்டிபிள் வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கேன், பட் எல்லாமே சேம். ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன பண்றோம்னா அதே ஏபிஐ கைண்ட் மெட்டா டேட்டா ஸ்பெசிஃபிகேஷன் கண்டெய்னர் இமேஜ்னு சொன்னோன்னா இங்க புதுசா நான் இங்க 2 இன்ஃபர்மேஷன் இங்க எழுதுறேன், வால்யூம் மவுண்ட் அண்ட் வால்யூம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னன்னா, இந்த வால்யூம்ன்றது என்னோட மெஷின். இது என்னது, ஹெட்டிங்ல பார்த்தாலே தெரியுது, இது கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பாத்து. அப்ப இந்த கான்செப்ட் படி என்ன சொல்றாங்கன்னா, என் கண்டெய்னருக்குள்ள டெஸ்ட் விபின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குமா, அந்த ஃபோல்டரையும் என்னோட லோக்கல் மெஷின்ல இருக்கிற டேட்டான்ற ஒரு ஃபோல்டரையும் எனக்கு என்ன பண்ணு, சிங்க்ரனைசேஷன் பண்ணிரு. ஸோ வாட் எவர் வி ஆர் ரைட்டிங் ஓவர் ஹியர் வில் ஆல்சோ பி அப்டேட்டட் ஓவர் ஹியர். ஸோ இது நம்ம வால்யூம்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ நம்மளோட இந்த பார்த்து சிங்க் பண்றோம் அப்படின்னு. அப்ப இந்த கான்செப்ட் பிரகாரம் ஸோ என்னோட பாட், என்னோட கண்டெய்னர்ல என்னன்னா டெஸ்ட் விபி அண்ட் ஓகே, அண்ட் இந்த இது என்னன்னா ஸோ வி வில் ஹாவ் /data. இப்படி ஒரு பார்த்து எனக்கு லிங்க் பண்ணேன். ஸோ அப்போ இங்க என்ன டேட்டா இருந்தாலும் இங்கே வந்து உட்காந்துரு. அண்ட் ரெண்டுமே டைரக்டரி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஆனா இந்த கோடை ரன் பண்ணா உங்களுக்கு எரர் அடிக்கும். ஏன் எரர் அடிக்கும்னா, இப்ப இந்த பாத் இருக்காது. /data நம்மளுக்கு ஃபைல் ஸ்ட்ரக்சர் இருக்கா, ஃபைல் டைரக்டரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்காது.
ஸோ இப்போ நம்ம இங்கே கிரியேட் பண்ணோம்னா எக்ஸாம்பிளுக்கு லினக்ஸ் ஃபைல் டைரக்டரி நம்ம ஹெட்டிங் போட்டு நம்ம செக் பண்ணோம்னா இங்கே /data அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே இல்லை. பின்னு பூட்டு டெவ் எக்ஸெட்ரா ஹோம் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே இருக்கு. பட் ஆனால் இங்கே வி டோன்ட் ஹாவ் டேட்டா. ஸோ டேட்டான்ற ஒரு பாத்தே கிடையாது. ஆனாலும் டேட்டாவோட மவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுத்தனால இது வேணும்னே தான் அப்படி நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா எரர் அடிக்கணுன்றதுக்காக அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் கீழே நம்மளுக்கு இங்கே இருக்கு. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், let us see vi pod.yaml and நம்ம என்ன பண்ணலாம், let us delete everything, insert mode, paste this content, save and put. Okay, ஸோ நமக்கு kind volume nginx எல்லாம் கரெக்டாக இருக்கு, டன். பட் சும்மா இப்படி ட்ரை பண்ணுவோமே. ட்ரை பண்ணா வால்யூம் பாட்னு ஒன்று கிரியேட் ஆகுது. பட் ஆனால் இப்போ நான் kubectl get pods கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்க. கண்டெய்னர் கிரியேட்டிங் அப்படின்றதுல இருக்கு. திருப்பி ஸோ இவ்வளோ நேரமா கிரியேட்டிங்லேயே இருக்குமா, என்ன பிரச்சனை? அப்போ ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னாலே என்னன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் kubectl get pods கொடுத்துட்டு kubectl describe podன்னு அடிச்சாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிடும், அதுக்குள்ள என்ன ஈவெண்ட் நடக்குதுன்னு. சாரி, describe pod வால்யூம் பாட். ஸோ இப்படி கொடுத்தனா இப்போ நீங்க பாருங்களேன். ஸோ என்ன சொல்லுதுன்னா நார்மல் ஸ்கெடியூலர் என்ன பண்ணிருக்கு, சக்சஸ்ஃபுல்லி அசைன்டு பாட் டு அ நோடு. நம்ம ஸ்கெடியூலரு இந்த பாடை நான் இங்கே இதுக்கு வைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருச்சான். ஓகே, ஸ்கெடியூலர் அசைன்டு மை பாட். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்கு, அடுத்த கமாண்ட்லேயே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வார்னிங் ஃபெயில்டு மவுண்ட் கியூப்லெட். என்ன பிரச்சனைனா கியூப்லெட் சொல்லுது என்னோட ஒர்க்கர் நோட்ல இருந்து செட்டப் ஃபெயில்ட் ஃபார் த வால்யூம் டெஸ்ட் வால்யூம், ஏன்னா த ஹோஸ்ட் பாத் டைப் செக் ஃபெயில்ட் /data இஸ் நாட் அ டைரக்டரி. அப்படி உங்க டைரக்டரி இல்லை. ஸோ /dataன்னு ஒரு கண்டென்ட்டே இல்லை. நான் வேணும்னே நான் இல்லைன்னு தான் சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு வால்யூம் உங்களுக்கு கிடைக்கலன்னா யூ won't get an output. உங்களுக்கு ஒரு கிரியேட்டே ஆகாது. kubectl get pods கொடுத்தா கிரியேட்டிங்ன்ற ஸ்டேட்டஸ்லேயே நின்று. ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் கிரியேட்டிங்னு பார்த்தோம், ரெக்வஸ்ட் லிமிட்னு பார்த்தோம். இது எல்லாமே நம்ம உங்களுக்கு ஒரு டயக்ராமா நான் கொடுத்துருப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏதோ ஒரு ஃபியூச்சர் கிளாஸ், ஐ திங்க் 3rd கிளாஸ்ன்னு நினைக்கிறேன், which is Kubernetes trouble shooting pods போட்டிங்கனாலே ஒரு டயக்ராம் வந்துருக்கு. இமேஜஸ் இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம பார்த்தோம். ஸோ இதுல நீங்க இந்த டயக்ராம் அன்னைக்கே கொஞ்சம் சும்மா ஒரு ரீட் விட்டு இருந்தீங்கன்னா இங்கேயே நம்மளுக்கு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் இருக்கும் பாருங்களேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் பெண்டிங் பாட தான் கிரியேட்டே ஆகலை அப்படின்னா என்னென்னலாம் செக் பண்ணணும்னா, உங்க கிளஸ்டர் மேக்ஸிமம் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணணும், உங்களோட ரிசோர்ஸ் லிமிட் ஹிட் ஆயிருச்சா, இல்லை உங்களோட வால்யூம் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு தான் செக் பண்ண சொல்லுது பாருங்க. அப்போ இதுதான் நம்ம பார்க்குற இஷ்யூஸ் எல்லாமே. கண்டெய்னர் கிரியேட்டிங்னு அப்படியே நிற்குது, ஏன்னா அங்கே நம்ம அலோகேட் பண்றதுக்கு அங்கே வால்யூமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம். அண்ட் உமா சொல்லுங்க. ரெண்டு டவுட்டா. இப்போ வந்து கான்ஃபிக் மேப்ஸ் பார்த்தோம் இல்லையா, கான்ஃபிக் மேப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வெறும் மெமரிக்கு மட்டும் தானா, இல்ல மெமரி ஸ்டோரேஜ் அண்ட் சிபியூ ஆல் தீஸ் லிமிட்ஸ் வி கேன் செட்? கான்ஃபிக் மேப்புக்கும் ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்டுக்கும். ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ல வெறும் மெமரி மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இதுல சிபியூ அண்ட் ஸ்டோரேஜ்க்கும் நம்ம கிரியேட் பண்ணலாமா, ஆர் இட் இஸ் ஒன்லி ஃபார் அ மெமரி? CPU and memory. CPU and memory. Yes, RAM and processor. Storage தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Again இந்த லிமிட்க்கு மேல ரெக்வெஸ்ட் இருந்தா என்ன சார் ஆகும்? நீங்க again sorry to go back to the previous thing, like request and limitல தான் என்னோட டவுட், and then I'll come to this one. So in case இந்த லிமிட்க்கு மேல எக்ஸிட் ஆச்சு requirement அப்படின்னா again new pod கிரியேட் ஆகுமா? அது நம்ம ஆகணும்னா we need to set HPA, இல்லனா ஆகாது. ஓகே, HPA பத்தி டீடைலா பாப்போமா சார்? எஸ், நெக்ஸ்ட் நம்ம ஹாரிசான்டல் அது எதுவும் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு கமாண்ட் தான். ஸோ அங்கே நம்ம சொல்லுவோம் எனக்கு ஆட்டோ ஸ்கேலிங் 10 pods வேணும் அப்படின்னு. ஸோ அப்போ லிமிட் ஹிட் ஆச்சுன்னா ஒரு பாட் கிரியேட் பண்ணும், லிமிட் ஹிட் ஆச்சுன்னா அனதர் பாட். அப்பயும் மேக்ஸிமம் 10க்கு மேலே போகாது. ஆட்டோ ஸ்கேலிங் அது. ஓகே, பட் அது இந்த
ஹரிசாண்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். ஹரிசாண்டல் ஓகே, அதை பத்தி பார்ப்போம். ஆனா if auto scaling is not enabled, எதுவுமே எனேபிள் பண்ணலனா இந்த லிமிட்டை தாண்டாது, அலோவ் பண்ண விடாது. ஓகே ஓகே. அண்ட் வால்யூம் பிவி அண்ட் பிவிசில இப்போ நம்ம எப்போ வால்யூம் மேப் பண்ணாலுமே நம்ம ரெப்ளிகா செட்டோடையோ இல்லை டெப்ளாய்மெண்ட்டோடையோ தான் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் பாட்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ த வால்யூம் வந்து வில் பி அட்டாச்ட் இன் தி டெப்ளாய்மெண்ட்ல இருக்குமா? டெப்ளாய்மெண்ட்ல அதுக்கான இன்ஃபர்மேஷன் போட்டுருவோமா? திஸ் இஸ் தி வால்யூம் நேம், திஸ் பாத் நேம்ங்கிற இன்ஃபர்மேஷன் டெப்ளாய்மெண்ட்ல இருக்குமா? டெப்ளாய்மெண்ட் ஃபைல்ல தான் நம்ம என்ன ஓப்பனே பண்ணல பெர்சிஸ்டன்ட் வால்யூம் ஃபைல். எஸ், நம்ம deployment கொடுத்தாலும் பாட்னு கொடுத்தாலும் there is only one difference. Deployment will have a replica set and நம்ம பாட்ல we will have only one pod. நீங்க டிப்ளாய்மெண்ட்லயே இது நம்ம ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம கண்டெய்னரோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ யூ கேன் see இதோட கண்டெய்னர் எந்த வால்யூமோட நம்ம மேப் ஆயிருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இட் வில் பி மேப் டு தோஸ் வால்யூம்ஸ். இப்போ உங்களுக்கு 3 பாட் இருக்குன்னா 3 பாடுமே இட் வில் பி மேப் அண்ட் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் மை வால்யூம்ஸ். ஸோ நம்ம ரெப்ளிகா செட்டு நம்ம பாட்ல மேப் பண்றது, ஸோ வி கேன் மேப் டு எனிதிங். எந்த ஏன்னா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்கலாம். இப்போ நீங்க டிப்ளாய்மெண்ட்னு மாத்தினீங்கன்னா இங்க ஒரே ஒரு வார்த்தை தான் ஆட் பண்ணுவீங்க, ரெப்ளிகா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வரும். இது எல்லாமே சேம் தான். ரெப்ளிகா 3ன்னு ஆட் பண்ணிட்டு இங்கே டிப்ளாய்மெண்ட்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணுங்க சார். அங்கே இல்லை, இங்கே டிப்ளாய்மெண்ட் ஆட் பண்ணுவீங்க. தட்ஸ் இட். எங்க வேணா நீங்க மேப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒரு வால்யூம் நம்பர் ஆஃப் பாட்ஸ்ல மேப் பண்ண முடியுமா? லைக் அது நம்ம இன்னும் வால்யூம் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் பத்தி இன்னும் பார்க்கவே இல்லைங்களே. ஓகே, ஜஸ்ட் a வால்யூம். இப்போதைக்கு நம்ம இன்னும் எப்படி என்விரான்மெண்ட் வேரியபிள்னு ஒரு பார்த்தோம், அதுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுதான் நம்ம கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ் நம்மளுக்கு சால்வ் பண்ணுது. அதே மாதிரி இப்ப நம்ம பார்க்கறது வெறும் வால்யூம்ஸ் தான். இதுல இருக்கிற ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் பிவி அண்ட் பிவிசி கொண்டு வந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம we have volumes என்ற கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ இது என்னன்னா டைரக்ட் மவுண்ட் பார்த்துங்க. ஸோ இப்போ நம்ம இங்க நம்ம என்ன கொடுத்தோம்னா, ஸோ டைரக்டா எனக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்ன்ற ஒரு ஃபோல்டரையும், ஸோ வேர் வி ஹேவ் திஸ் இஸ் மை கோட் பெயிண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பாடையும் ஒரு நோடையும் டைரக்டா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்படி மேப் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி மேப் வித் ஈச் அதர். ஸோ இது இதோட மேப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே லிங்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னன்னா நம்ம டாக்கர் கிளாஸ்ல இருந்து நம்ம Kubernetes கிளாஸ்ல வரைக்கும் எல்லாத்துலயுமே திஸ் இஸ் சப்போர்ட்டட். ஸோ Kubernetes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலயுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்மளுக்கு இங்க we have a concept of called as persistent volume அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டைரக்ட்லி கனெக்டிங் யோர் வால்யூம் வித் யோர் ஹோஸ்ட், ஸோ உங்களோட பாடையும் உங்களோட ஹோஸ்ட்ல இருக்கிற ஒரு பாத்தையுமே, இங்க நமக்கு வால்யூம்ல எதுவுமே வரல, ஒரு பாத்து இன்னொரு பாத்து நான் சிங்க்ரனைசேஷன் பண்றேன், அவ்வளவுதான். இங்க வால்யூம்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் நம்மளுக்கு கிடையவே கிடையாது. ஸோ வாட் வி ஆர் டூயிங் இஸ், இங்க இந்த ஒரு ஃபோல்டர்ல என்னெல்லாம் இருக்கோ அந்த ஃபோல்டரோட எல்லா காப்பியையும் என்னோட மெஷின்லயும் ஒரு காப்பியா வச்சிரு. அதுதான் நமக்கு இங்க நடக்கிறது. நீங்க என்ன பார்த்து வேணா நீங்க சிங்க்ரனைஸ் பண்ணலாம், எல்லாமே நம்மளுக்கு அங்க போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். ஓகே, ஆனா நம்மளுக்கு இப்போ இதை ஓவர் கம் பண்ண இதோட அட்வான்டேஜா வந்தது தான் பிவி அண்ட் பிவிசி அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஸோ அது என்னன்னா, இப்போ யார் வேணா எந்த பார்த்து வேணா நம்மளுக்கு சிங்க்ரனைசேஷன் பண்ண முடியுமா? அப்ப நம்ம நோட் லெவல்ல நம்ம ஆக்சஸ் எல்லாம் கொடுக்கணும். அது ஏன்னா நோட்ல தான் ஸ்டோரி ஆயிருக்கு என் டேட்டா எல்லாமே. அப்ப அங்க ஒரு கன்சிஸ்டன்சியே இருக்காது. இப்போ எனக்கு சப்போஸ் லெட்ஸ் சே இந்த பாட் டெலீட் ஆயிடுச்சு, அப்ப நான் புதுசா இன்னொரு பாட் நம்ம அலோகேட் பண்றோம். ஸோ அப்ப அந்த அலோகேட் பண்ணாலுமே அது கரெக்டா இந்த பாத்தோட தான் நமக்கு சிங்க்ரனைசேஷன் ஆகும். ஏன்னா வால்யூம்ன்ற ஒரு கான்செப்ட்லாம் இல்லை, அது ஒரு பாத்னா ஒரு ஃபோல்டர் தான் என்னோட லோக்கல் மிஷின்ல, அதோட நான் மறுபடியும் லிங்க் பண்ணணும். ஸோ அப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு பாத் டு பாத் லிங்க்ல இருக்கு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் நார்மல் ஃபைல் ஆர் டைரக்டரியோட நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்கு பதில வால்யூம்ஸ் பதில நம்மளுக்கு we have separately PV and PVCன்னு வச்சுட்டாங்க. இங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா ஒரு ஆர்கனைஸ்டு வேவா பண்ணிட்டாங்க. ஆர்கனைஸ்டு வேனா என்னன்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம கிளஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். இதுல யுவர் Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் உங்க கிளஸ்டரை மேனேஜ் பண்றாங்களோ அவங்க இதுதான் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் பண்ணிடுவாங்க. உன்னால இவ்வளவு ஸ்டோரேஜ்க்கு மேல யூஸ் பண்ண முடியாது. ஆனா இங்க அந்த மாதிரி லிமிட் எல்லாம் கிடையாது. நீங்க இங்க எவ்வளவு டேட்டா வைக்கிறீங்களோ அது எல்லாமே இங்க காப்பி ஆயிட்டே இருக்கும். நமக்கு இங்க இருக்கிற டேட்டா எல்லாம் இங்க ரெப்ளிகேட் ஆயிட்டே இருக்கும். அதுதான் சிங்க்ரனஸ் ரெப்ளிகேஷன் அப்படின்றது.
பட் ஆனா நம்ம இப்ப இந்த ரெப்ளிகேஷனு, இந்த பாத் டு பாத் சிங்க் இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டு வேவா, இது வந்து ஓல்டு மெத்தட், யாருமே இது யூஸ் பண்றது இல்லை, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆர்கனைஸ்டு வேவா நம்ம யூஸ் பண்ணோம்னா குபர்னெட்டிஸ்னாலே வால்யூம்ஸ்னாலே பிவி அண்ட் பிவிசி தான். ஸோ அது என்னங்க பிவி, பெர்சிஸ்டன்ட் வால்யூம்னா என்ன, பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னா என்ன? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்தனியா வால்யூம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ தே வில் ஹாவ் செப்பரேட்லி தே வில் பி கிரியேட்டிங் மல்டிபிள் வால்யூம்ஸ். இங்கே ஏதாவது டயக்ராம் இருக்கா நம்மளுக்கு? வால்யூம்ஸ் ஓகே. ஸோ வி ஹேவ் டயக்ராம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா PV, PV2, PV3, PV4 சொல்லிட்டு இங்க நீங்க பார்க்கலாம். So a Kubernetes administrator who will take care of your cluster will create multiple volumes. இத்தனை வால்யூம் என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட் பண்ணிடுவாங்க. ஒரு வால்யூமா they will be creating it. Okay, so they will have a lot of volumes. And இந்த ஒவ்வொரு வால்யூக்குமே நீங்க லிமிட் செட் பண்ணுவீங்க. ஸோ லிமிட்னா என்னன்னா இது ஒரு 1 GB வால்யூம், இது ஒரு 4 GB வால்யூம், இது ஒரு 2 GB வால்யூம், இது ஒரு 1 GB வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will be separating it எனக்கு தேவையான மாதிரி. ஸோ அப்போ 1 GI, இது 4 GI அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will be creating volumes. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா 1 GB அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு இந்த பிவி அண்ட் பிவிசின்ற கான்செப்ட்ல பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்றது ரெண்டு தனித்தனியான வார்த்தை. ஸோ அதுல அப்படின்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம்ன்றது தான் the actual volume, ACTUAL, actual volume. இதுல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட லிமிட் எவ்வளோன்னு, இப்போ எனக்கு 1 GB நான் வால்யூம் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நம்ம இந்த கோட் லெவல்ல பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பெர்சிஸ்டன்ட் வால்யூம்னு ஓப்பன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு இங்க 3 கோட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம்னு ஒன்று இருக்கும், அடுத்து நம்மளுக்கு அதோட கிளைம்னு ஒன்று இருக்கும், அடுத்து நம்ம அதை பாடோட அட்டாச் பண்ணுவோம். இப்போ 3 கோட் நான் இங்க எழுதியிருக்கேன் ஒரு வால்யூம் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா ஸோ ஏபிஐ வெர்ஷன், பெர்சிஸ்டன்ட் வால்யூம், நேம், டெஸ்ட் வால்யூம் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சஸ் மோட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ நம்மளுக்கு குபர்னெட்டிஸ்ல மொத்தமா 3, ஆனா இப்போ லேட்டஸ்டா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால 4 ஆக்சஸ் மோட்ஸ் இருக்கு. ஸோ குபர்னெட்டிஸ் வால்யூம் ஆக்சஸ் மோட்ஸ் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கனாலே ஆக்சஸ் மோட்ஸ்ன்ற ஒரு ஹெட்டிங் வரும். ஸோ ஸ்டாட்டிக், டைனமிக், பைண்டிங், யூசிங், ஓகே, பெர்சிஸ்டன்ட் வால்யூம், கிளைம்ஸ், இதெல்லாம். 1 செகண்ட். டைப்ஸ் ஆஃப் பெர்சிஸ்டன்ட் வால்யூம், கெப்பாசிட்டி, ஆக்சஸ் ஆக்சஸ் மோட்ஸ். இப்போ நம்ம ஒரு வால்யூம் நம்ம கிரியேட் பண்றோம்னா இப்போ நம்ம யூஸ் பண்றது EC2. அப்ப EC2ல இது ஜெனரலா AWS லொகேஷன். EC2க்கு எது நம்ம வால்யூம் அட்டாச் பண்ணுவோம்? வாட் இஸ் தி வால்யூம் ஃபார் EC2? அது என்னன்னு சொல்வீங்க? AWSல அது பேர் என்னது? S3 வந்து ஆப்ஜெக்ட் லெவல் ஸ்டோரேஜ். நோ, ஹார்ட் டிஸ்க்ல EC2ல ஹார்ட் டிஸ்க் பேர்லாம் என்னங்க? EBS. அப்ப இங்க நமக்கு ஒரு ஹெட்டிங்கே கொடுத்திருப்பான், ஒரு பெருசா ஒரு ஹெட், என்னென்ன வால்யூம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வால்யூம்லாம் இருக்கு? வால்யூம்லாம் என்னது? ஒரு ஹார்ட் டிஸ்க் தானே. ஸோ ஹார்ட் டிஸ்க்னா நம்ம SSD ஹார்ட் டிஸ்க் தான் இருக்கு. ஸோ அப்போ இங்க நமக்கு AWS ஓட EBS மட்டும் இல்லாம அஸ்யூர் டிஸ்க், அஸ்யூர் ஃபைல், CSI, FC, கிளஸ்டர், ICI அப்படின்னு சொல்லிட்டு NFSன்னு சொல்லிட்டு நமக்கு எக்கச்சக்கமான வால்யூம்ஸ் டைப்ஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே நிறைய வால்யூம் டைப்ஸ் இருக்கு. அப்ப நம்ம AWS யூஸ் பண்றதுனால நம்ம AWS ஓட EBS தான் நம்ம வால்யூமா யூஸ் பண்ண போறோம். அதை தவிர we have all these. ஸோ அப்புறம் இது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அண்ட் இதுல எதெல்லாம் பழசாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பழசாயிடுச்சு, இதெல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ these following types are depreciated, that means it is still available but will be removed in the future releases அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல போயிடும், மாத்திருங்க அப்படின்னு. அப்ப இங்க நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இப்படி வால்யூம் டைப்ஸ் இருக்குங்களா, இதுல நம்மளுக்கு ஆக்சஸ் மோடுன்னு வருது. ஸோ நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா ஆக்சஸ் மோட், ரீட் ரைட் ஒன்ஸ், ரீட் ரைட் மெனி, ரீட் ஒன்லி மெனி, ரீட் ரைட் ஒன்ஸ் பாட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புதுசா இருக்கு. அண்ட் இது புதுசா நம்மளுக்கு 1.22 வெர்ஷன், இப்போ லேட்டஸ்டா தான் இது வேற ஒன்று விட்டுருக்காங்க. அது என்னங்க, இதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? அன்னைக்கு ஒரு ஹெட்டிங்கும் போட்டிருக்கான் பாரு,
ஸோ உங்களோட நீங்க இபிஎஸ் வால்யூம் யூஸ் பண்றீங்கன்னா உங்களால ரீட் அண்ட் ரைட் ஒன்ஸ் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ரீட் ஒன்லி, ரீட் ரைட் மெனி, ரீட் ரைட் ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹெட்டிங்லாம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம இபிஎஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த 4 விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த ஆக்சஸ் மோடுன்றது இட்ஸ் அகைன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் வால்யூம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே, ஸோ வாட் வி வில் ஹேவ் இஸ், ஸோ நம்ம ரீட் ரைட் ஒன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இங்க இருக்கிற கான்செப்ட் தான் நம்ம ஏடபிள்யூஎஸ்ல யூஸ் பண்றது. இப்போ நீங்க கேட்ட கொஸ்டின்லாம் மல்டிபிள் பாட் ஒரே வால்யூமை யூஸ் பண்ண முடியுமா, அக்ராஸ் த கிளஸ்டர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற வார்த்தைகள் எல்லாம் வரும். அதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணதான் நம்மளுக்கு இப்போ we are going to draw a diagram. So consider இதுதான் என்னோட கிளஸ்டர். அந்த கிளஸ்டர்ல I have 3 nodes, 3 ஒர்க்கர் நோட் இருக்கு, 1 2 and 3. இப்ப முதல் நம்ம பார்க்க போறதுக்கு பேர் என்னன்னா ரீட் ரைட் ஒன்ஸ். ரீட் ரைட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் ஆக்சஸ் மோடுக்கு பேரு. அப்படின்னா என்னன்னா, the volume can be mounted as a read and write by a single node only. அப்படின்னா இப்ப நம்ம கிட்ட 4 ஒர்க்கர் நோடுமே என்னது, EC2 இன்ஸ்டன்சஸ். ஸோ அப்ப EC2 இன்ஸ்டன்ஸ்ல நம்மளுக்கு என்ன அட்டாச் ஆயிருக்கும், ஒரு EBS வால்யூம் தான் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ ஒரு EBS வால்யூம் தான் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸோட வால்யூமை ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்கை நான் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். பக்கத்து கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க்ல இருந்து நான் டேட்டாவை எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே வேற வேற கம்ப்யூட்டர். அப்ப AWS ஒன்லி சப்போர்ட்ஸ் ரீட் ரைட் ஒன்ஸ். அப்படின்னா மீனிங் என்னன்னா, இப்ப நான் என்ன பண்றேன், இதுதான் என்னோட வால்யூம்னு நான் வைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு திஸ் இஸ் மை வால்யூம். ஸோ இதுதான் என்னோட வால்யூம். ஸோ தட்ஸ் மை வால்யூம். ஸோ திஸ் வால்யூம் எனக்கு யார் ஆக்சஸ் பண்ணலாம்னா இந்த நோட்ல இருக்கிற பாட் மட்டும்தான். ஸோ 1 2 3 4 எக்கச்சக்கமா பாட் ஓடிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த வால்யூமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி தே கேன் ஆக்சஸ் தம். சைமல்டேனியஸா மல்டிபிள் பாடு கூட இந்த வால்யூமை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் அதோட ஆக்சஸ் மோடு பிரகாரம் இட்ஸ் அ ரீட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட். அதுதான் இங்க இருக்கு. The volume can be mounted as a read and write by a single node. ஒரே ஒரு நோடு தான். The read write once access mode allows multiple pods to access the volume and the pods are running in the same node. அப்போ ஒரே மெஷின்ல என் பாட்லாம் ஓடுதுன்னா அவங்க இந்த வால்யூமை யூஸ் பண்ணிக்கலாம், அலோவ் பண்ணும். அது வால்யூம்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மல்டிபிள் பாடை நீங்க மேப் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஸோ ரீட் ரைட் ஒன்ஸ். ஸோ இப்போ இது ஓகே, ஒன்ஸ் அப்படின்னு இது ஓகே, ஃபைன். இதுதான் ஏடபிள்யூஎஸும் சப்போர்ட்டடு. இதுதான் நீங்களும் சொல்ல போறீங்க இன்டர்வியூல கேட்டீங்கனாலே. 4 ஆக்சஸ் மோட பத்தி சொல்லிட்டு ஏடபிள்யூஎஸ்ல ரீட் ரைட் ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணலாம், அது மட்டும் தான் சப்போர்ட் அலௌடு. ஏன்னா டேபிள் பிரகாரம் அது மட்டும் தான் அலௌடு, மீதி இதெல்லாம் நாட் அலௌடு. ஏன் நாட் அலௌடு, வாட் ஆறுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீட் ஒன்லி மெனி அப்படின்னா என்ன, the volume can be mounted as a read only by many node. அப்படின்னா என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு வால்யூம் இருக்குன்னா, so your pods from different machines, ரொம்ப பெருசா இருக்கு, 1 2 3, இப்போ என்னோட பாட்லாம் இங்க இருக்குன்னா, ஸோ இந்த பாடு இதை ஆக்சஸ் பண்ணலாம் அண்ட் இங்க இருக்கிற பாடுமே இதை ஆக்சஸ் பண்ணலாம். அப்போ இது எங்க வருதுன்னா, என்னோட நோடு விட்டு நோடு தாவுது. ஒரு மெஷின்ல இருக்கிற பாடு இன்னொரு மெஷின்ல இருக்கிற வால்யூமை ஆக்சஸ் பண்ண முடியுது. ஆனா அது எப்படி முடியுதுன்னா, ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ். ஸோ ரீட் ஒன்லி அப்படின்னு நீங்க கொடுத்துருக்காங்க. அப்ப ரீட் ஒன்லினா ரீட் ஒன்லி மெனி, ரீடும் பண்ணலாம் ரைட்டும் பண்ணலாம் பை மெனி நோடு அப்படின்னு போட்டீங்கன்னா ரீட் ரைட் மெனி அப்படின்ற அர்த்தம். ஸோ அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா, ஸோ இங்க டிஃபால்ட்டா இங்கேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதுவுமே நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ணும். ஸோ இதுதான் ரீட் ஒன்லி மெனி, ரீட் ரைட் மெனி அப்படின்ற 2 கிளாசிபிகேஷன். ஸோ தட்ஸ் வாட் ஹியர் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ மெனினா மல்டிபிள் நோடு, ஒன்ஸ்னா ஒரே ஒரு நோடு. ஆனா இங்க நம்மளுக்கு பாட் லெவல்ல புதுசா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெர்ஷன் 1.22ல அப்படின்னா என்னன்னா, the volume can be mounted as a read and write by only a single pod. So only a single pod. Okay. So use read write once pod access mode if you want to ensure that only one pod across the whole cluster can read that PVC or write that PVC.
பிரகாரம் okay, I think my is my voice audible now? Yes, okay. Yes, sorry. I think I had a network connection lost. Unmute themselves. Let me turn it on, and you can now unmute yourself. Start video. Okay. Okay, done. So okay, இப்போ yep. So network disruption நால okay. So இப்போ நம்ம இங்க சொன்ன okay, இப்போ நம்ம சொன்ன 4 access modeல உங்களுக்கு எது வரைக்கும் உங்களுக்கு லிசன் ஆச்சு? We have 4 modes: read write once, read write many, read only many, and read write once pod. So 4 இருக்கு. Except the last one. Okay, great. Super. So அப்ப நமக்கு my data go here. So இப்ப நமக்கு read write once, read write only many, read write many இருக்கு. So இப்ப இங்க நமக்கு read write once pod இருக்கு. பேர்ல என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். read write once pod. pod ன்னு சொல்லிருச்சு. அப்படின்னா the volume can be mounted as a read and write by a single pod only. Use the read and write once pod access mode if you want to ensure that only one pod is across the whole cluster can read and write the PVC to it. அப்ப எனக்கு ஒரே ஒரு பாடு தான், எங்க வேணா இருக்கலாம், சேம் நோட்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் நோட்ல இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், அந்த பாடு மட்டும் தான் என்னோட வால்யூமை ஆக்சஸ் பண்ணணும், வேற யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் you can go for read write once pod. So அப்ப இங்கதான் நம்மளுக்கு இங்க we have these 4 access modes. நம்ம Kubernetesல AWS supported என்னன்னா read and write once. ஏன்னா நம்ம EBS வால்யூம், நம்மளோட EBS வால்யூமை இன்னொரு இன்ஸ்டன்ஸ்லாம் இப்படிலாம் கனெக்ட் பண்ண முடியாது. அதனால உங்களோட வால்யூம்ஸ் எல்லாமே அந்த பாட்ல ஓடிட்டு இருக்கிறது, அந்த 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 என்னோட சர்வர் EC2 இன்ஸ்டன்ஸ்ல ஓடிட்டு இருக்கவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும், வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த மெஷின்ல இருந்து இங்கெல்லாம் நீங்க ஆக்சஸ் பண்ண முடியாது, ஏன்னா AWS நாட் சப்போர்ட்டட். நீங்க அஸ்யூர் போனீங்கன்னா அஸ்யூர் சப்போர்ட்டட். பாருங்க, அஸ்யூர் ஃபைல் நம்மளுக்கு ரீட் ரைட் ஒன்லி, ரீட் ரைட் மெனி அப்படின்னு 3மே சப்போர்ட் ஆகுது, which we can use in Azure. அங்கேயும் Azure disk யூஸ் பண்ணீங்கன்னா அது EBS வால்யூம் மாதிரியே தான் யூஸ் பண்ணீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் ஒன்லி தான். ஸோ ஓகே, ஆனால் அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங்கை போட்டு டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவர், எதெல்லாம் சப்போர்ட்டட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே,
ஸோ இப்போ என்எஃப்எஸ்ன்னு ஒரு வார்த்தை நீங்க ஏடபிள்யூஎஸ்ல படிச்சிருப்பீங்க, நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங். அப்படி ஒரு சர்வீஸும் படிச்சிருப்பீங்க, இஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு, எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். அதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மூணுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம்ன்ற கான்செப்ட் எப்படின்னா, நீங்க தனியா ஒரு வால்யூமை செப்பரேட்டா கிரியேட் பண்ணிடுவீங்க அவுட் சைடு த இன்ஸ்டன்சஸ். அந்த ஒரு வால்யூமை நீங்க மல்டிபிள் இன்ஸ்டன்ஸோட மேப் பண்ணிக்கலாம். அதுதான் இஎஃப்எஸோட கான்செப்ட். எனக்கு ஒரு ஷேர்டு வால்யூம் நான் கிரியேட் பண்ணணும், என்னோட மல்டிபிள் சர்வர்ஸோட நான் கம்பைன் பண்ணி இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் இட், இஎஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போனீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் ரீட் ரைட் மெனி, ரீட் ரைட் ஒன்ஸ். இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே. ஸோ யூ கேன் யூஸ் திஸ். ஸோ இஎஃப்எஸ் வழியா அது ஒர்க் ஆகும். பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்றது EC2 இன்ஸ்டன்ஸ், அதுல இருக்கிற வால்யூம் மட்டும் தான். ஸோ அப்போ வி கேன் ஒன்லி ஹேவ் ரீட் அண்ட் ரைட் ஒன்ஸ் ஆக்சஸ் மோட். ஓகே, கிரேட். அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணுவார். என்ன ஆக்சஸ் மோட்னா ரீட் அண்ட் ரைட்டு, அதுல 1 GB. அந்த வால்யூம் எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னா இந்த லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க சார். இன் ஜென்ரல் நம்ம ரெப்ளிகா செட் மூலமா பாட் கிரியேட் பண்றோம் அப்படின்னா மல்டிபிள் நோட்ஸ்ல அது எங்க வேணா பிளேஸ் ஆகும் இல்லையா? லெட்ஸ் சே இஃப் யூ ஹேவ் 3 or 4 எங்க வேணா பிளேஸ் ஆகும். அப்ப இந்த ரீட் ரைட் ஒன்ஸ்ங்கிறது மல்டிபிள் நோட்ஸ்ல இருந்ததுன்னா டெஃபினட்டா அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ ரீட் ரைட் மெனிங்கிறது மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆர் த NFS ஒன், கரெக்டா? எஸ். ஆனா நம்ம வால்யூம் எல்லா நோட்லயும் நம்ம கிரியேட் பண்ணலாம். வால்யூம் எல்லா நோட்லயும். ஸோ டிஃப்ரெண்ட் வால்யூம் அகைன் வித் அப்போ வேற நேம்ஸ்ல இல்லையா? எஸ், இப்படி பண்ணலாம். பட் ஆனா AWS only support read write once தான். அப்போ எந்த சினாரியோல யூஸ் பண்ணுவோம்? பை டிஃபால்ட் எல்லாமே கிளஸ்டர்ல தான் இருக்கும். கிளஸ்டர் அக்ராஸ் மல்டிபிள் நோட்ஸ். ஸோ ஒன்ஸ் எந்த சினாரியோல யூஸ் ஆகும்? ஒரே ஒரு பாட் இருக்கிற சினாரியோ இல்லையா? ஒரே ஒரு பாட் கிளஸ்டர். இப்போ என்னோட நோட்ல ஸோ ஐ ஹேவ் 1 பாட். இப்போ ஒரு 5, இப்போ எனக்கு 3 நோட்ஸ்ல ஒரு 4 பாட் ஒரு நோட்ல இருக்கு, இன்னொரு நோட். ஸோ ஒரு 4 group of nodes can use this volume. மீதி இருக்கிற 12 cannot use this. பட் ஆனா இது எந்த அந்த பாட் அங்க இருந்து எப்ப வேணா வேற நோடுக்கு ஜம்ப் ஆகலாம். we will not be knowing it இல்லையா? நம்ம அதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்களே. இந்த பாட் இந்த நோட்ல தான் ரன் ஆகணும்ங்கற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும். ஸோ பாட் அஃபினிட்டி ஆர் நோட் அஃபினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். அஃபினிட்டி அண்ட் டெயின்ட் அப்படின்னு ஒரு. ஸோ அது நம்ம டிஃபால்ட்டா ரெப்ளிகா செட் அப்படி ஜம்ப் ஆகும். ஆனா we can control it. எனக்கு இங்க தான் போகணும், அதுக்கு மேல போகாத அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. In that case, across the different nodes, we can create a different volumes. அதை மட்டும் மேப் பண்ணிக்கலாம். Yeah, பண்ணிக்கலாம். Okay. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா யூ நீட் டு கிரியேட் அ வால்யூம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் நம்ம ஃபர்ஸ்ட் செப்பரேட்டா நம்ம கிரியேட் பண்ணணும். 1 GB எனக்கு ஒரு வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு we need to create a persistent volume. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? let us copy this. நம்ம என்ன பண்ணுவோம்? let us go to our code, network connection, about it, restart the session, ubuntu sudo suchuser -root screen clear. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி vi pod.yaml கொடுத்துட்டு நம்ம இதை டெலீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்மளோட Kubernetes அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்றாருன்னா ஒரு 1 GB ஒரு பாடை கிரியேட் பண்றாரு. சரி, ஒரு வால்யூம் கிரியேட் பண்றாரு. மை பேட், ஒரு வால்யூம் செப்பரேட்டா கிரியேட் பண்றாங்க. இப்போ நீங்க kubectl apply -f pod.yaml கொடுத்தீங்கன்னா ஒரு வால்யூம் கிரியேட் ஆயிருச்சு. இப்போ நீங்க kubectl get persistent volume or pvன்னு கூட கொடுக்கலாம். persistent volume ஃபுல்லா டைப் பண்றதுக்குள்ள pv அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூட அவுட்புட் காமிக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே நம்மளுக்கு டெஸ்ட் வால்யூம், 1 GB கெப்பாசிட்டி, ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் மோடு, இங்க ரீக்ளைம் பாலிசின்னு ஒன்று, அதுவும் நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்டேட்டஸ் அவைலபிள். ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் திஸ் இஸ் அவர் கரண்ட் இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்னா வாட் வி ஹேவ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அவர் கரண்ட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் ஷோயிங் அஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இதில் நீங்க என்ன டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். kubectl டிஸ்கிரைப் pv, இதுல டெஸ்ட் வால்யூம் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா dscri. ஸோ டெஸ்ட் வால்யூம் அப்படின்னு நம்ம கொடுத்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இப்போ கரண்டா நம்ம கிட்ட ஒரே ஒரு ஒர்க்கர் நோட் தானே இருக்கு.
ஓகே, ஸோ நம்ம இப்போ கிட்ட கரண்டா ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கு. ஸோ நமக்கு வால்யூம் மோட் ஃபைல் சிஸ்டம், ரீட் ரைட் ஆக்சஸ் 1 GB, நோட் அஃபினிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் இப்போ பார்ப்போம். அண்ட் சோர்ஸ், வால்யூம், ஈவென்ட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ என்னன்னா, நம்ம இப்படி ஒரு வால்யூம் வேணும்னு நம்ம இப்படி கிரியேட் பண்றோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம இப்படி ஒரு வால்யூம் வேணும்னு கிரியேட் பண்றோம். பட் ஆனால் இப்படி ஒன்று கிரியேட் ஆகி தான் இருக்கும். ஸ்டேட்டஸ் அவைலபிள் 1 GB கெப்பாசிட்டியில ஒரு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் பி அவைலபிள். பட் ஆனா நம்ம இதை நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இதை அசைன் பண்ணணும். ஸோ அசைன்னா என்னன்னா, இப்போ நம்ம தனியா ஒரு பாடை கிரியேட் பண்றோம். என்ன பண்றோம், இப்படி ஒரு பாடை நான் கிரியேட் பண்றேன். நான் ஒரு பாடை கிரியேட் பண்றேன். இப்போ என்னோட பாடியும் வால்யூம்னு அசைன் பண்ணோம்னா நடுவுல ஒரு கிளைம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அது என்னன்னா, ஸோ பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம் அப்படின்ற மீனிங், எனக்கு இப்ப ஒரு வால்யூம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்பீங்க, ரெக்வஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது வில் பி ரெக்வஸ்டிங், எனக்கு ஒரு 500 MBக்கு ஒரு வால்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில் பி ஃபர்ஸ்ட் ரெக்வஸ்டிங். அப்படி ஒரு வால்யூம் இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு அவைலபிளா இருந்துச்சுன்னா, உங்களோட Kubernetes கிளஸ்டர்ல ஒரு வால்யூம் இப்படி அவைலபிளா இருந்துச்சுன்னா, அந்த வால்யூம் என்ன ஆகும்னா உங்களோட பாடோட ரெஃபரன்ஸ் ஆகும். ஸோ நேம் பாடு பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்ல டெஸ்ட் கிளைம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ டெஸ்ட் கிளைம் அப்படின்னு அப்ப நம்ம தனியா வால்யூம் கிரியேட் பண்ணிடுவோம். அது என்ன பேர்ல எங்க வேணா இருந்துட்டு போகுது. நான் என் பாட லான்ச் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு வால்யூம் வேணும், எனக்கு இந்த ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் மோட்ல எனக்கு எவ்வளவு வேணும்னா ரெக்வஸ்ட் 500 MB வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கலாம். அண்ட் இதுல கெப்பாசிட்டின்றது 1 GB தான், அதுதான் மேக்ஸிமம். ஆனா எனக்கு தேவை 500 MB அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க கேட்கிறேன். 500 MBக்கு எனக்கு ஒரு வால்யூம் வேணும்னு கேட்டு இதை நான் என்னோட பாடோட நான் ரெஃபரன்ஸ் பண்ணி நான் அதை லான்ச் பண்ணுவேன். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்ப கரண்டா நமக்கு kubectl get pvன்னு கொடுத்தனா ஒரு வால்யூம் காமிக்குது. get pvcன்னு கொடுத்தனா persistent volume claim ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒரு claim எதுவுமே இல்லை. ஸோ get pvcனா ஏதாவது கிளைம் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஆக்சஸ் கேட்டிருக்காங்களா அப்படின்னு காமிக்கும். ஆனா எதுவுமே இல்லை. ஆனா நான் என்ன பண்ண போறேன், இப்ப நான் ஒரு கிளைம் கேட்க போறேன், எனக்கு ஒரு வால்யூம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு let me claim it. paste பண்ணிட்டு இப்ப நம்ம kubectl apply. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கிளைம்னு சொல்லிட்டு ஒரு புதுசா கிரியேட் ஆயிருக்கு. வால்யூம்னு ஒன்று கிரியேட் ஆச்சு, இப்போ கிளைம்னு கிரியேட் ஆயிருக்கு. இப்போ kubectl get pvன்னு கொடுத்தனா வால்யூம் இருக்கிறத பார்க்கலாம். get pvcன்னு கொடுத்தனா இப்போ நீங்க பார்க்கலாம் டெஸ்ட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைம் இருக்கிறது. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பண்றோம்னா ஒரு கிளைம் கேட்குறேன். ஸோ kubectl describe pvc persistent volume claim test claim. ஸோ அப்போ நம்ம என்ன பண்றோம்னா எனக்கு ஒரு கிளைம். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா இப்படி ஒரு கிளைம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேம் டெஸ்ட் கிளைம், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ், ஸ்டேட்டஸ், வால்யூம், பெண்டிங் எல்லாமே இருக்கு. கெப்பாசிட்டி, ஆக்சஸ் மோடு, என்ன ஃபைல் சிஸ்டம், யார் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் எதுவுமே வரல. ஸோ இப்போதைக்கு என்னன்னா வெயிட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர் அப்படின்னா ஒரு வால்யூம் கிளைம் 500 MBக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம் கண்ட்ரோலர் அண்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் கன்சியூமர் டு கிரியேட் பிஃபோர் பைண்டிங். இப்போ நமக்கு பாடே கிரியேட்டே ஆகல. ஸோ அப்போ எல்லாமே அப்படியே ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கு. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே get pv get pvc நான் கொடுக்குறேன், நல்லா பாத்துக்கோங்க அது அவுட்புட்ஸ் எல்லாம். இப்போ என்ன இருக்கு, இது பெண்டிங் இருக்கு, நம்மளோட பிவிலையும் அவைலபிள் இருக்கு, எல்லாமே இப்படி நமக்கு இங்க இருக்கு, ரெடியா இருக்கு, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கிளைம்ன்றது என்னன்னா ஒரு 500 MB எனக்கு வேணும்னு நான் கிளைம் பண்ணியிருக்கேன். இந்த கிளைமை நான் என்னோட பாடோட ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன். நான் இங்கதான் கண்டென்ட். இப்போ என் பாடோட ரெஃபரன்ஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு கிளைம் ஆயிரும். vi pod.yaml d insert paste save and quit. இப்போ நான் kubectl apply நான் கொடுக்குறேன். அப்ளை ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதே அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்களேன். get pvன்னு கொடுத்தனா ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னா புதுசா இப்போ புதுசா 2 இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இதை நான் வேணா காப்பி பண்ணி நோட் பேட்ல வைக்கிறேன். அவுட்புட் ஒரே லைன்ல தெரியும். ஸோ ஆக்சுவலா இது என்னன்னா ஒரே லைன் ஆஃப் அவுட்புட் தான். ஸோ இப்போ நம்ம இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா டெஸ்ட் வால்யூம் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணது இங்க இருக்கு. ஸோ அதுதான் இந்த லைன், ஒரு லைன். ஸோ டெஸ்ட் வால்யூம் 1 GB கெப்பாசிட்டி, ரீட் ரைட்டு, ரீடைன், அவைலபிள், உங்களுக்கு 5 minutes அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கு. இப்போ நம்ம அந்த டெஸ்ட் வால்யூம்ல
நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்க எனக்கு இப்போ இது ஒரு பிவிசின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்குது நீங்க பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது வரல, ஆனா இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி kubectl get pvcன்னு நான் கொடுக்குறேன். அப்ப நம்மளுக்கு இந்த ரெஃபரன்ஸும் இந்த ரெஃபரன்ஸும் சேமா இருக்கு பாருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு இங்க ரெண்டுமே இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரீக்ளைம் பாலிசி பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க எல்லாம் இருக்கு. ஸோ டெஸ்ட் கிளைம் பவுண்ட் நம்மளுக்கு பவுண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எதோட பவுண்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட ஒரு வால்யூமோட பவுண்ட் ஆயிருக்கு. 1 GB கெப்பாசிட்டி ரீட் அண்ட் ரைட் ஆக்சஸ் மோடு நம்மளுக்கு இங்க இப்படி கிளைம் ஆயிருக்கு. ஸோ லெட் மீ கிளியர் தி ஸ்கிரீன். ஒன்னொன்னுத்தையும் நான் டிஸ்கிரைப் பண்ணி காமிக்கிறேன். kubectl describe pvc test claim. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த என்னோட கிளைம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ இங்க வருது. ஸோ நேம் டிஃபால்ட், நேம் ஸ்பேஸ், அனோட்டேஷன்ஸ், ஃபைனலைஸ், வால்யூம் பை, யூஸ்டு பை, எந்த பாடு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் கஸ்டமர்னு இருந்துச்சா. ஆனா அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா ஸோ நம்மளுக்கு ஒரு வால்யூம் நம்மளுக்கு கிரியேட் ஆகி அந்த வால்யூம் நம்மளுக்கு ப்ரொவிஷனிங் சக்சீடு நம்மளுக்கு அது மேப்பும் பண்ணிருச்சு. ஸோ அப்போ நம்ம செப்பரேட்டா என்ன பண்றோம்னா ஒரு பிவிசி நம்ம கிரியேட் பண்ணி அந்த பிவிசி நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் நம்மளோட வால்யூம்ல. ஸோ Kubernetes என்ன பண்ணும்னா எந்த வால்யூம் ஃப்ரீயா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நம்மளோட கிளஸ்டர்ல நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவார்னா நிறைய வால்யூம்ஸை கிரியேட் பண்ணி விட்டுருவார். 1 GB 4 GB 2 GB 1 GBன்னு சொல்லிட்டு அந்தந்த மெஷின்ல எங்கெங்க எவ்வளோ கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ தனித்தனியா he will be creating the volumes. நம்ம தான் பாட லான்ச் பண்ணும்போது எனக்கு இப்படி ஒரு 500 MBக்கு ஒரு வால்யூம் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம லான்ச் பண்ணுவோம். எனக்கு 500 MBக்கு வேணும், 600 MBக்கு வேணும்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா அப்படி ஒரு வால்யூம் இருந்துச்சுன்னா அப்படி ஒரு வால்யூம் இருந்துச்சுன்னா தென் அது உங்களுக்கு அலோகேட் ஆகி பாடு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் ஆகும். அப்படி ஒரு வால்யூமே இல்லைன்னா பாடே கிரியேட்டே ஆகாது. ஸோ வால்யூம் நாட் அவைலபிள் பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டஸ்லேயே வந்துடும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே என்ன பண்ணுங்க இங்க 500 MB அப்படின்றது பதில் 2 GB அப்படின்னு போட்டுருங்க. கிளைம் 2 GBக்கு வேணுங்க, ஆனா 1 GB தானே வால்யூமே இருக்கு. ஸோ இப்போ இட் ஒன்ட் பி அலோவிங் யூ. ஸோ அலோவ் பண்ணாலும் அது நம்மளுக்கு இப்போ இங்க 2 GB கிளைம் வேணும்னு சொல்லிட்டீங்க. கிளைம்னா என்ன, எனக்கு வேணும்னு அர்த்தம். வால்யூம்ன்றது ஆக்சுவல் வால்யூம் இருக்கும். கிளைம்னா ஐ வாண்ட் திஸ், எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு. அந்த எவ்வளவு அது எதோட அட்டாச் பண்ண போறோம்னா இந்த பாடோட அட்டாச் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அப்படி இருந்துச்சுன்னா பாடு கிரியேட் ஆகும், இல்லைன்னா பாடே கிரியேட் ஆகும். அப்ப யாருன்னா ஒருத்தங்க வால்யூமை கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணாதான் என் பாடு ரீகிரியேட் ஆகும். ஸோ கிளைம்ன்றது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்றது தான் நம்மளுக்கு கிளைம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு இப்போ பிவினா என்ன, பிவிசினா என்ன, அண்ட் பெர்சிஸ்டன்ட் வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங். அண்ட் இங்க இப்போ நம்ம இப்போ என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா ஸோ வாட் வி ஹவ் லேர்ன் ரைட் நவ் இஸ் என்னோட நோட் பேட். ஸோ வாட் வி ஹவ் லேர்ன் ரைட் நவ் இஸ் நம்ம பிவினா என்ன, பிவிசினா என்னன்னு பார்த்தோம். ஆனா இதுலயே நவ் வி ஆர் கரண்ட்லி ஃபேசிங் அ ப்ராப்ளம். Sir, sorry to interrupt. Again, sorry to give more questions. எனக்கு இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நோட் லெவல்ல நிறைய பிவிஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. பட் ஃபார் டெவலப்பருக்கோ இல்லை தே ஹாவ் அன் ஆக்சஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த பர்டிகுலர் கிளஸ்டரோ இல்லை பாடோ அந்த மாதிரி தானே இருக்கும். அவங்களுக்கு நம்பர் ஆஃப் பிவிஸ் எத்தனை இருக்குங்கிறதே அவங்களால எப்படி லிஸ்ட் பண்ண முடியும் ஃப்ரம் த பாட் லெவல்? தெரியாது. நம்ம இப்போ இந்த கோடே மறைச்சிருங்க, இந்த கோடே உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 500 MB வேணும்னு தான் கேட்பாங்க. அந்த இந்த இடத்துல டெஸ்ட் கிளைம்னு கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த டெஸ்ட் கிளைம்ங்கிறது பிவி நேமா? இல்லைங்க, இது உங்களுக்கு பிடிச்சமான நேம் என்ன வேணா கொடுக்கலாம். பிவிசியோட நேம். ஓகே, பிவிசியோட நேம். டேட்டா இங்க இருக்கிறதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. இங்க இருக்கிற இந்த கண்டென்ட் எங்கேயுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணவே மாட்டோம் இந்த இடத்துல எல்லாம். ஓகே, அப்ப ரெசிஸ்டன்ட் வால்யூமோட நேம் கிடையாது அது. இது வந்து நம்ம அவருக்கு தெரியாது. பாடுக்கு ஒரு பேர் வைப்போம், பிவிக்கு ஒரு பேர் வைப்போம், அந்த மாதிரி இது ஒரு மெட்டா டேட்டா தான். இந்த வால்யூம்க்கு நீங்க என்ன பேர், இந்த கிளைமுக்கு என்ன பேர் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான். ஜஸ்ட் கிளைம் மட்டும் அவங்க கிரியேட் பண்ணுவாங்க 500 MB னா. if it is available then it will get added to that particular pod இல்லைங்களா? எஸ், அவ்வளவுதாங்க. அது எந்த வால்யூம் அலோகேட் ஆச்சு, எது அலோகேட் ஆச்சுன்னா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அங்க இருக்கிறது இட் வில் பி அலோகேட்டட். இல்லைன்னா இல்லைன்னு நம்மளுக்கு காமிக்கும். they need to raise a support ticket saying I need a volume. they will create a volume and திருப்பி ஆட்டோமேட்டிக்காவே அது ரீட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நமக்கு இல்லைன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அது ரீட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ Kubernetes பேக் எண்ட்ல
ஸோ அப்போ இட் வில் அகைன் ஆட்டோமேட்டிக்கலா அது என்ன ஆகும்னா அவைலபிள் ஆன உடனே நமக்கு அலோகேட் ஆயிடும். ஓகே, திஸ் 500 MBங்கிறது அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாமா இல்ல அகைன் நியூ கிளைம் கிரியேட் பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணணுமா? அதுதான் நம்ம நெக்ஸ்டோட டாபிக். ஸோ இங்க நம்ம ரீடெயின் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தோம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டியான கான்செப்ட்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது என்னென்ன, ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்மளுக்கு ஸோ வாட் வி ஹேவ் இஸ் கான்ஃபிக் மேப் அண்ட் சீக்ரெட்ஸ்ன்னு பார்த்தோம். பிவி அண்ட் பிவிசி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுலயே ஆக்சஸ் மோட்ஸ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அண்டு ரீக்ளைம் பாலிசி அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ அது என்னங்க ரீக்ளைம் பாலிசி? வாட் இஸ் ரீக்ளைம் பாலிசி? இந்த பேர்ல என்ன இருக்குன்னா, இப்போ 1 GB வால்யூம்ல நான் எவ்வளவு கிளைம் பண்ணியிருக்கேன்? 500 MB தான் கிளைம் பண்ணியிருக்கேன். அப்போ 500 MB காலியா தானே இருக்கு. அப்ப அந்த 500 MB என்ன பண்ணலாம்? அதுதான் ரீக்ளைம் பாலிசி அப்படின்ற. அது அகைன் உங்களோட இந்த டாக்குமெண்ட்லயே மேல இருக்கும். ரீக்ளைம் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 4 பாலிசி கொடுத்திருப்பாங்க. reclaiming, retain, delete, preserving a volume, control F, RECLAIM. இங்க இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு ரீக்ளைம் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குங்க. ஸோ ரீடைன், ரீசைக்கிள், டெலீட். அப்பனா நம்மளுக்கு என்னன்னா, என்னோட ஸோ வாட் வி ஹேவ் இஸ், ஸோ கரண்டா இப்போ என்னோட இப்போ நான் ஒரு பாலிசி நான் வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஐ ஹாவ் மை பிவிசி கிளைம் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த 500 MB 1 GB மாற்றணும். அப்போ நான் என்ன பண்றது? அண்ட் ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே வி ஹாவ் ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்க ரீடைன், ரீக்ளைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன, டெலீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா, இங்கே 3 இருக்கு. அதுதான் நம்மளுக்கு மேலே எழுதியிருப்பாங்க. அது தனித்தனியா எழுதி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ரீக்ளைமிங். So when the user is done with their volume, they can delete the PVC objects from the API that allows reclaiming the resource. The reclaim policy for the persistent volume tell me what's the cluster needs to do. So அப்படின்னா என்னன்னா, நமக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஸோ let's say reclaiming. ஓகே, இங்க இருக்கு retain, delete and recycle. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீடைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ரீடைன் கிளைம் பாலிசி அலோவ்ஸ் ஃபார் மேனுவல் ரீக்ளமேஷன் ஆஃப் த ரிசோர்ஸ். அப்போ நீங்க தான் என்ன பண்ணணும், delete the persistent volume, manually clean up the data, manually delete the storage asset. ஏன்னா இதெல்லாமே நமக்கு வால்யூம்ல ஸ்டோர் இருக்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, you can manually delete it. உங்க பிவிசியை நீங்க delete பண்ணிட்டாலே இல்லை, உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, உங்க வால்யூம்ன்றது மீதி யார் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், சிம்பிள். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம Kubernetes கிளஸ்டர்ல kubectl get pvc கொடுத்தோம், get pvன்னு கொடுத்தோம்னா என்ன இருக்குன்னா, ஒரு வால்யூம் இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். அந்த வால்யூம் ஒருத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கலாம். ஸோ அது எப்படி இந்த அவுட்புட்ல பாக்குறதுன்னா, ஸோ லெட் மீ ஷோ திஸ். இங்க நோட் பேட்ல இருக்கா? இல்ல. ஓகே, ஸோ kubectl describe persistent volume, இந்த இதை நம்ம இங்க போட்டு அடிப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணோம்னா, ஸோ வாட் திஸ் இஸ் டூயிங் இஸ், ஸோ இப்போ நம்மளோட இந்த கிளைம் அப்படின்றது என்னன்னா, என்னோட இந்த டெஸ்ட் கிளைம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இந்த டெஸ்ட் வால்யூமை தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா, நம்மளோட கிளைம் பண்ணியிருக்கு. ஸோ கிளைம் பண்ணிட்டு இட் இஸ் யூசிங் திஸ் வால்யூம் ஒன்லி, கெப்பாசிட்டி 1 GB ஃபைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு என்னோட வால்யூமை அது எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஸோ ஆஃப்டர் ஒரு எவ்ரி திங் இஸ் ஓவர், ஸோ உங்களுக்கு வேலைலாம் முடிஞ்ச அப்புறம் எனக்கு இதுக்கு மேலே அந்த வால்யூம் தேவையில்லைன்னா, you can just delete your pod and delete your claim. So delete my pod, kubectl pod, my pod delete ஆயிரும், and kubectl delete persistent volume claim. Okay, so get pvc, ஓகே. இப்போ நீங்க கெட் பிவின்னு கொடுத்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு பிவி அவைலபிள் அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல யாருமா கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, யாருமே கிளைம் பண்ணல அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல அனுப்பும். ஸோ இப்போ யூ ஹாவ் டு மேனுவலி டெலீட் இட். ஸோ மேனுவலா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட persistent வால்யூமை டெலீட் பண்ணி உங்களோட இது ஃபுல்லாகவே வால்யூமே டெலீட் பண்றது. ஸோ delete the persistent volume and delete the reclaim policy.
ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யூ வில் பி டெலீட்டிங் இட். ஸோ இப்போ நீங்க உங்களோட கண்டென்ட் எல்லாம் உங்களோட ஸோ வி ஹாவ் 3 modes. இருக்கிற கண்டென்ட் அப்படியே ரீடைன், டெலீட் அண்ட் ரீசைக்கிள். இதை சிம்பிளா ஒரே வரியில சொல்லணும்னா, ஸோ உங்களோட வால்யூம்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே யூ வில் பி மீன்ஸ் erasing the only the means delete the volume and clean up the data and clean up the storage assets. So how can I say this in single liners? Okay, இப்போ delete and recycleனா உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும் delete ஆகும், இது வால்யூமே delete ஆகும். ஓகே, ஸோ இப்போ let us say இப்போ என்னோட இந்த வால்யூம் இருக்கு, என் பாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா ஏதாவது ஒரு டேட்டா வந்து ரைட் ஆயிருக்கு. ஏன்னா பாடு டெலீட் ஆயிடுச்சு, வால்யூம் கிளைம் டெலீட் ஆயிடுச்சு. ஆனா இதுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் எழுதிருக்கலாம்ல. ஏன்னா பாடு ஓடிட்டு இருக்கும்போது, அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும்போது இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கலாம். அப்ப மூணு மெத்தட் சொல்றோம் இந்த வால்யூமை ரீக்ளைம் பண்றதுக்கு. ஒண்ணு, மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுருங்க, புதுசா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணுங்க. அப்ப உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே போயிடும். ஸோ அப்ப அதுதான் நம்மளோட டெலீட். ஸோ மொத்தமா டெலீட் பண்ணிட்டு உள்ள வால்யூம் எல்லாமே எவ்ரிதிங் you can be manually delete and you can remove that volume itself. And retain அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னா, ஸோ இப்போ நம்ம இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும். ஸோ இருக்கிற கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும், நான் உள்ள என்ன பண்றேன், மேனுவலா போயிட்டு என்னோட டேட்டாலாம் நான் erase பண்ணிட்டு அந்த வால்யூம் நான் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்க போறேன். ரீசைக்கிள் அப்படின்ற மீனிங் என்னன்னா, ஸோ நம்ம ஒரு சிம்பிள் கமாண்ட் தான், rm-rf உள்ள இருக்கிற மொத்தத்தையுமே எனக்கு டெலீட் பண்ணி விட்டுரு. ஸோ ரீசைக்கிள் அப்படின்றது என்னன்னா, ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னா என்னோட பாடை மொத்தமா நம்மளுக்கு என்ன பண்ணிடும்னா ஸ்க்ரப் பண்ணி ஃபுல்லாவே ரீசைக்கிள் பண்ணிவிடும். ஸோ அப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் கண்டென்ட்டையும் டெலீட் பண்ணிட்டு ஸோ அப்போ ரீடைன்ன்றது லீவ் இட் ஆஸ் இட் இஸ். டெலீட்ன்றது எனக்கு அந்த கிளைமே வேணாம், வால்யூமே வேணாம், மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுரு. ரீசைக்கிள்ன்றது ஜஸ்ட் ரீசைக்கிள் மை பாட், உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாமே rm-rfன்ற ஒரு கமாண்ட் போட்டு delete everything. ஸோ உள்ள என்ன இருந்தாலும் எல்லாமே டெலீட். ஸோ இது வந்து ரீக்ளைம் பாலிசின்னு என்னன்னா, யாரோ ஒருத்தங்க வால்யூமை யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, புதுசா ஒருத்தங்க வந்து அதை யூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க என்னென்னலாம் பண்ணணும், ஸோ வாட் தே ஹேவ் டு டூ டு யூஸ் திஸ். இருக்கிற வால்யூம் அப்படியே தே கேன் கண்டினியூ டு யூஸ் இட். செகண்ட் ஆப்ஷன் டெலீட்னா என்னன்னா, மீன்ஸ் இந்த வால்யூமே டெலீட் ஆயிடும், அவங்க புதுசா ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் இந்த வால்யூமே தான் ஆனா உள்ள இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நான் டெலீட் பண்ணிடுறேன், rm-rf போட்டு எல்லாம் ரீசைக்கிள் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா அந்த வால்யூம் புது பீஸா போயிட்டு உள்ள அட்டாச் ஆகும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஹேவ் அ ரீக்ளைம் பாலிசிஸ். ஸோ இப்போ கரண்டா எனக்கு ரீக்ளைம் பாலிசி ரீடைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிஃபால்ட்டா நமக்கு இங்கே செட் பண்ணி வச்சிருக்காங்க. யார் வேணா திருப்பி எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாவே செட் ஆயிருக்கும். ஒரு வாட்டி நீங்க அட்டாச் பண்ணும் போதுமே ரீடைன்னா இருக்கிற கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும், உள்ள போயிடும். நீங்க வால்யூமை கிரியேட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன மீன்ஸ் ரீக்ளைம் பாலிசி வேணுமோ நீங்க அதை மீன்ஸ் நீங்க அதை 3 இதுல ஏதாவது ஒன்று ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு யூ கேன் செட் இட். Kubernetes அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இட் வில் பி அட்டாச்சிங் டு யூ. ஸோ இப்போ இதே கான்செப்ட்லயே நம்மளுக்கு நோட் அஃபினிட்டின்னு ஒரு வார்த்தையும் இருக்கு. ஸோ அது என்னன்னா, ஸோ வாட் இஸ் த நோட் அஃபினிட்டி கான்செப்ட் இஸ். ஸோ இப்போ லெட்ஸ் சே எனக்கு ஸோ வாட் ஐ ஹேவ் இஸ் நோட் அஃபினிட்டி அப்படின்ற மீனிங், எனக்கு என் பாடெல்லாம் ஒரு நோட்ல தான் போய் டிப்ளாய் ஆகணும்னு வேணும், ஆனா அங்கதான் வால்யூம் இருக்கு. அப்ப இங்க அஃபினிட்டி அப்படின்ற கான்செப்ட் என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கூகுளே போயிட்டு நோட் அஃபினிட்டி இன் Kubernetes. ஸோ அசைன் பாட்ஸ் டு அ நோட்ஸ் யூசிங் நோட் அஃபினிட்டி. அவ்வளவுதாங்க, சிம்பிள். எனக்கு இந்த பாடெல்லாம் இந்த நோட்ல தான் போய் லான்ச் ஆகணும் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா அஃபினிட்டின்னு நீங்க செட் பண்ணலாம். ஸோ அஃபினிட்டினா என்னன்னா, அது எந்த நோட்ல போயிட்டு விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்றதுக்கு பேர் தான் நோட் அஃபினிட்டி. அப்ப நீங்க இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எழுதணும். நம்மளோட YAML ஃபைல் இப்படி குட்டியாலாம் இருக்காது நம்ம எழுதுற மாதிரி. ஸோ இங்க இருக்கிறதே நமக்கு ஒரு பெரிய கோடு இருக்குன்னா, ஸோ ஒரு YAML ஒரு பாடோட YAML ஃபைல்ல கண்டெய்னர் இருக்கும், ரெக்வஸ்ட் லிமிட் இருக்கும், வால்யூம்ஸ் இருக்கும், அந்த நோடு அஃபினிட்டி இருக்கும், எந்த நோட்ல போய் லான்ச் ஆகணும்னு இருக்கும், நெக்ஸ்ட் கான்ஃபிக் மேப் சீக்ரெட் ரெஃபரன்சஸ் இருக்கும். அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஒரு பெருசா ஒரு YAML ஃபைல் எழுதுவாங்க ஃபார் லான்ச்சிங் அ பாட் ஆர் ஃபார் லான்ச்சிங் அ டெப்ளாய்மெண்ட். ஸோ அப்படி ஒரு பெருசா தே வில் பி ரைட்டிங் அ YAML ஃபைல். அண்ட் அப்படி நீங்க நோட் அஃபினிட்டின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம் எந்தெந்த நோட்ல தான் போய் லான்ச் ஆகணும், இல்லை ஒரு பர்டிகுலர் நோட்ல தான் போய் லான்ச் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் செட் திஸ். So this is an example of node affinity. So this page shows how to assign a Kubernetes pod to a particular node using node affinities in the Kubernetes concept.
ஸோ இதை வச்சு யூ கேன் அசைன் பாட்ஸ் டு த நோட்ஸ். ஸோ இதெல்லாமே நமக்கு ஜஸ்ட் ஜென்ரலான இதுதான். வீக்லைன் பாலிசி, நோட் அஃபினிட்டி, யாருன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா இதை வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அண்ட் ஃபைனலா ஸோ வி ஹாவ் ஹெச்பிஏ, விச் இஸ் அகெயின் நம்ம ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட் அப்படின்ற கான்செப்ட்ல ஹெச்பிஏன்னு ஒன்று இருக்கு. ஸோ வாட் இஸ் ஹெச்பிஏ அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் இன் குபர்னெட்டிஸ் எக்ஸாம்பிள். So if I open this and நம்மளுக்கு இங்க என்ன வரும்னா, so here it will show you ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு கோட் அவங்களே எழுதியிருப்பாங்க. ஸோ இங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கோட் எழுதியிருக்காங்க, டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு கைண்ட் போட்டு ஒரே ஒரு ரெப்ளிகா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் அண்ட் லிமிட்ல 200 MB தான் மினிமம், 500 MB தான் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிரியேட்டிங் அ டிப்ளாய்மெண்ட் ஃபைல். அண்ட் அதே மாதிரி ஒரு சர்வீஸையும் போட்டிருக்காங்க, 18ன்ற சர்வீஸ்ல நம்மளுக்கு அது லான்ச் ஆகுதுன்னு. அண்ட் இதை இந்த கோடை ஜஸ்ட் நீங்க ரன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு டிப்ளாய்மெண்ட்டும் ஒரு சர்வீஸும் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஆனா அதுக்குள்ள என்ன கோடு எழுதியிருக்காங்கன்னா ஒரு இன்ஃபினைட் லூப்புங்க. இது ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட், ஒரு லூப் போட்டு இந்த கோடு என்ன பண்ணும்னா சிபியூ இன்டென்சிவ். இது வேணும்னே உங்க சிபியூல லோடை ஏற்படுத்தும். அப்போ உங்க சிபியூ கெப்பாசிட்டி நிறைய போகும். அப்படி வேணும்னே லோடை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த கோட். ஸோ இது நம்ம இந்த கோடை ஜஸ்ட் இந்த கமாண்டை நீங்க காப்பி பண்ணி ரன் பண்ணீங்கனாலே உங்களோட கிளஸ்டர்ல நெட்ல இருந்தே குபர்னெட்டிஸ் என்ன பண்ணும்னா இந்த YAML ஃபைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட PHP அப்பாச்சி PHP சர்வீஸை ரெண்டும் கிரியேட் பண்ணிடும். அதே தான் இங்க நீங்க ஒரு அஃபினிட்டில ஒர்க் பண்ணணுமா, ஏதாவது நீங்க எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இந்த கோடை நீங்க என்ன பண்ணலாம்னா அதே அப்படியே காப்பி பண்ணியே யூ கேன் ரன் இட். ஸோ நவ் ஹியர் வி ஹாவ் PHP அப்பாச்சின்ற பேர்ல எனக்கு ஒரு டிப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அப்ப kubectl get pods அப்படின்னு கொடுத்தனா ஒரே ஒரு பாட் நம்மளுக்கு இங்க ஓடியும் ஒன்று ரெடி ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏஜ்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர். ஹாரிசான்டல் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா நம்பர் ஆஃப் பாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். வெர்டிக்கல் அப்படின்ற வார்த்தை நம்ம இது AWSலயே இதை சொல்லலாம், ஹாரிசான்டல் ஆட்டோ ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங்னு. வெர்டிக்கல் ஆட்டோ ஸ்கேலிங் இஸ் நாட் பாசிபிள். அது நம்ம நாட் பாசிபிள்னா இப்போ எனக்கு 2 GB RAM 4 GB 8 GBன்னு மாத்துறது, லோடு வர வர அது என்ன பண்ணும்னா அதோட CPU யூட்டிலைசேஷன், மெமரி யூட்டிலைசேஷன், அந்த மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அது வெர்டிக்கல், ஒரே சர்வரையே பவர் இன்க்ரீஸ் பண்றது. ஹாரிசான்டல் என்னன்னா இன்னொரு சர்வர் கிரியேட் பண்ணும். ஆட்டோ ஸ்கேலிங்கால என்ன பண்ணும், இன்னொரு சர்வர், அதுதான் நம்பர். அப்ப நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இன்க்ரீஸ் பண்றது தான் ஹாரிசான்டல். அதே தான் பாட் லெவல்லையும் ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலர் HPA அப்படின்றது என்னன்னா ஒரு சிம்பிளான கமாண்ட். kubectl ஆட்டோ ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட். என்ன டிப்ளாய்மெண்ட்? PHP அப்பாச்சி. அது என்ன பண்ணு CPU percentage 50 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இப்படின்னு நம்ம இதை கொடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா, ஸோ இது என்ன பண்ணோம்னா என்னோட ஆட்டோ ஸ்கேலிங்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணும். ஸோ வாட் திஸ் வில் டூ இஸ், இப்போ இது என்னோட டார்கெட்லாம் செக் பண்ணும். ஸோ இது என்னோட மீன்ஸ் என்னோட பாட் ஆட்டோ ஸ்கேலோட டார்கெட்டை செக் பண்ணி அதுல லோடு 100% 200% போகுதுன்னா அது என்ன பண்ணும்னா இட் வில் பி இன்க்ரீசிங். ஸோ அது நமக்கு லோடை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ நீங்க தான் என்ன பண்ணணும்னா இந்த கமாண்டை ரன் பண்ணும். இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னா லோடை இன்க்ரீஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம இது கமாண்ட்ஸ் அப்படியே ரன் பண்ணுவோம். இப்போ எனக்கு PHP அப்பாச்சின்ற ஒரு சர்வீஸ் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கமாண்டை ரன் பண்ணி விடலாம். ஸோ Kubernetes ஆட்டோ ஸ்கேல் டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு நம்ம இந்த கமாண்டை ரன் பண்ணோம்னா ஒரு பாட் ஆட்டோ ஸ்கேலர் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அப்போ kubectl get HPA அப்படின்னு கொடுத்தோம்னா HPA டிப்ளாய்மெண்ட் டார்கெட் மேக்ஸிமம், ஏன் டார்கெட் அன்னோன் இருக்கு, 50% வருமே, சாரி 0% வரும். ஆட்டோ ஸ்கேலிங் CPU percentage minimum, algorithm details, specification code எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. request and limit, container expose it as a service. Okay, everything is perfect only. Bytes unknown, erase again. kubectl describe DESCRI HPA PHP Apache. Okay.
Get pod matrices. ஐயோ ஓகே, இது புதுசா ஒரு எரர் வந்திருக்குன்னா இது எல்லா கிளாஸ்லயும் ஒர்க் ஆகும். பட் ஆனால் இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இல்லை ஏதாவது அப்டேட் ஆயிடுச்சா? requested resource Kubernetes. Okay, to solve this, downgrade the client or upgrade the server. In my case, I upgrade the server, new minikube, but forget to downgrade the client and end up with those versions. The client should be school, but may lead to the master. Okay. அவங்க என்ன சொல்றாங்கன்னா Kubernetes ஓட CLI upgrade பண்ண சொல்றாங்க. So upgrade Kubernetes, upgrade. So upgrade or downgrade the server. Okay, client version, kubectl version. Okay, when I upgraded the client version, everything started to work again. Okay, I think in the gap la dhaan, ena idhukku munadi work aayittu irundhathu ipo work agala in the gap la, so they have introduced a new version which changed it. Okay, so but the topic of this concept was, இப்போ நமக்கு இங்கே இந்த டாக்குமெண்டேஷன் நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். ஸோ லெட் மீ ஷேர் திஸ், லெட்ஸ் see if it works in your clusters. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்டேஷன்லேயே வாட் இட் வில் டு இஸ் இட் வில் சே kubectl auto scale deployment. ஸோ நம்ம ஒரு ஹெச்பி டர்ன் பண்றாங்க 50 மினிமம் அண்ட் மேக்ஸிமம் அப்படின்னு நீங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கெட் ஹெச்பின்னு கொடுத்தா 0%, 50%, மினிமம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ ஆஃப்டர் சம் டைம் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு லோடு இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. நீங்க ஒரு kubectl ரன் லோட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமாண்ட் ரன் பண்றீங்க. இது என்ன பண்ணும்னா இந்த PHP இந்த கோடை ரன் பண்ணி விடும், உள்ள இருக்கிற இந்த கோடு. இது என்ன பண்ணும்னா CPU இன்டென்சிவ் கால்குலேஷனை பர்ஃபார்ம் பண்ணும். அப்படி பர்ஃபார்ம் பண்ண உடனே நீங்க kubectl வாட்ச் அப்படின்னு கொடுத்த உடனே நீங்களே பார்க்கலாம் இங்க உங்களுக்கு என்ன கமாண்ட்னா 305% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ ஏதாவது அப்டேட் ஆயிருக்கான்னு. இல்ல unknownல தான் இருக்கு. Yeah, still it could not fetch the pod matrices. Scaling active false. Failed to get the resource metrics. Okay. Okay, so it failed to get the resource metrics. So அதை நம்ம என்னன்னு செக் பண்ணணும். Because the official oda avangaloda idhu நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், but still it's not working. So we need to check on that. Or ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணணும், வெர்ஷன் டவுன்கிரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ இப்போ when I run the load generator, இந்த கமாண்டை ரன் பண்ணி லோடை ஜென்ரேட் பண்ணோம்னா நீங்களே பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்கா 305% போயிடுச்சு லோடு. அப்போ நம்மளோட நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் என்ன ஆயிடுச்சுன்னா 1 இருந்தது 7 மாறிடுச்சு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு 305% போனனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஸோ அந்த டிப்ளாய்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா ரீசைஸ் டு 7 ரெப்ளிகாஸ். இது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சப்போ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங். ஸோ இது என்ன பண்ணும்னா நம்மளோட நம்பர் ஆஃப் பாட்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணும்னா இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும், நம்பர் ஆஃப் ரெப்ளிகாஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் நீங்க கண்ட்ரோல் சீன் கொடுத்தீங்கன்னா லோட ஸ்டாப் பண்ணிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா அதோட நம்மளோட நம்பர் ஆஃப் பாட்ஸும் டிக்ரீஸும் ஆயிரும். சப்போ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஸோ எப்படி நீங்க ஒரு ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ சிம்பிளான கான்செப்ட் தான். பட் ஆனால் இது ஏதோ மெட்ரிக் ப்ராப்ளம், ஏதோ ஒரு வெர்ஷன் அப்கிரேட் ப்ராப்ளம்னால இட்ஸ் நாட் கரண்ட்லி அக்செப்டிங். அதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணோம்னா இட் ஷுட் பி ஒர்க். ஸோ வித் திஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா முக்கியமான தேவையான கான்செப்ட் ரெக்வஸ்ட், லிமிட்டு, நம்மளோட ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் ஹெச்பினா என்ன, பிவிசினா என்ன, கான்ஃபிக் மேப் சீக்ரெட்ஸ்னா என்ன, இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இப்போ அட்லீஸ்ட் யூ கேன் டாக் வாட் இஸ் இட், அது என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம அட்லீஸ்ட் நம்ம இதுக்கு மேலே பேசலாம். ஏன்னா நம்மளோட மெயின் அண்டர்ஸ்டாண்டிங், மெயினோட அஜெண்டாவே என்னன்னா நம்ம இன்டர்வியூஸ் கிளியர் பண்றது தான். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்லாம் இனிமேல் என்ன கேட்டாங்கன்னா ஹெச்பினா என்னன்னு கேட்டால் அட்லீஸ்ட் நம்ம பேச முடியும். ரெப்ளிகாஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங், நம்ம அங்க இந்த கமாண்ட் யூஸ் பண்ணோம்னா kubectl ஆட்டோ ஸ்கேல், எந்த டிப்ளாய்மெண்ட் இதை நம்ம மேப் பண்ணி விட்டோம்னா CPU பர்சன்டேஜ் மின் அண்ட் மேக்ஸ்ன்னு கொடுத்தா அதுவே இனிமேல் வாட்ச் பண்ணி
மெட்ரிசஸை கேதர் பண்ணி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணும் பேஸ்ட் ஆன் த டார்கெட் லோட். ஸோ இப்படி நம்ம பேசுற அளவுக்கு we have gained the necessary concept and topics in Kubernetes. மெயினான கான்செப்ட் என்ன, சர்வீசஸ், அது எல்லா இதுலயும் கேட்கறது. Kubernetesோட ஆர்கிடெக்சர் அது எல்லா இன்டர்வியூஸ்லயும் கேட்கறது. அண்ட் வாட் ஆர் த சர்வீசஸ் லைக் நோட் போர்ட், கிளஸ்டர் ஐபி, அதெல்லாம் என்னென்ன, அதுல போர்ட் நம்பர்ஸ்லாம் என்னென்ன, இதெல்லாம் ஃபேமஸா கேட்கறது. ரெப்ளிகா செட்னா என்ன, டிமான் செட்னா என்ன, டிப்ளாய்மெண்ட்னா என்ன, இது ஃபேமஸ். ஸோ இதுதான் எல்லா இன்டர்வியூஸ்லயும் மோஸ்டா கேட்கிற ஃப்ரீக்வென்ட்லி ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அதை தாண்டி வர கொஸ்டின்ஸ் தான் ஒன்ல ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்னா என்ன, அண்ட் மேபி நெக்ஸ்ட் பிவிசினா என்ன. நமக்கு 30 minutes தான் இன்டர்வியூ நடக்க போகுது. அந்த 30 minutesல அந்த 30 minutes they will be asking you questions on Docker, they will be asking questions on Kubernetes, on AWS, Terraform, Ansible, Jenkins. இது எல்லாத்துலயும் கேள்வி கேட்கும்போது Kubernetesல வர ஒரு 5-6 கேள்வி அதுல நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிடலாம்னா we can almost answer mostly all of them. அப்படி ஒரு அட்வான்ஸ்டா கேட்டா தான் நம்ம அங்க அடி வாங்குவோம், பிகாஸ் நமக்கு ரியல் டைம் இல்லை. ஆனா அதை நீங்க enough interviews exposure வந்துச்சுன்னா you will also gain that knowledge. அட்டன் பண்ண ஃப்ரீக்வெண்டா இதுதான் கேட்கறாங்கன்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ வித் திஸ் we'll stop our today's class. So next class நம்ம நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ராஜெக்ட் கிளாஸ் தான். அது எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஈஸியான ஒரு நம்மளோட ப்ராஜெக்ட் which is என்னன்னா git, jenkins, docker hub and k8. ஸோ உங்க கிட்ல யாருன்னா ஒருத்தங்க ஒரு கோடை புஷ் பண்ணாங்கன்னா, எனக்கு நான் புதுசா ஒரு கோடை எழுதிட்டேன் அப்படின்னு புஷ் பண்ணாங்கன்னா, ஏன்னா ஆஸ் அ DevOps இன்ஜினியர் நம்மளோட வேலை என்ன, we need to create CI/CD pipelines. அப்ப கண்டிப்பா வெறும் K8 மட்டும் பைப்லைன் வச்சு பண்ண முடியாது, ஏன்னா அது ஒரு மீன்ஸ் கிளஸ்டர் தான். அப்ப நம்ம ஒரு கோட் அடிப்போம், அந்த கோடை கிட்ல கமிட் பண்ணா அது ஜென்கின்ஸ் அதை ட்ரிகர் பண்ணி அதை ஒரு டாக்கரா பில்ட் பண்ணி அந்த டாக்கர் இமேஜை டாக்கர் ஹப்புக்கு புஷ் பண்ணி K8 அதை புல் பண்ணி எனக்கு டிப்ளாயும் பண்ணி அவுட்புட்டும் வரணும். திருப்பி ஒரு சின்ன கமிட் பண்ணனா இது எல்லாமே திருப்பி நடந்து புது அவுட்புட் வரும் என்னோட டெவ் என்விரான்மெண்ட்ல அப்படின்னு வச்சுக்கோமே. So this is what a pipeline is. So அப்ப இதுக்கு நீங்க git, jenkins, docker and நம்ம kubernetes இந்த கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதை மட்டும் தெரிஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா it will be easy. And ஜென்கின்ஸ்ல நம்ம பைப்லைனா தான் நம்ம பண்ண போறோம். நீங்க ப்ராஜெக்ட் கிளாஸ் தாமோசர் எடுத்த ப்ராஜெக்ட் கிளாஸ்ல ஸ்கிரிப்டட் பைப்லைன் யூஸ் பண்ணிருப்பாங்க, நம்ம அதே மாதிரி டிக்ளரேட்டிவ் பைப்லைன் யூஸ் பண்ணி we will be creating the steps. பட் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் ஆர் காம்ப்ளிகேட்டட். ஒன்னு என்னன்னா ஆத்தென்டிகேஷன், கிட்ல இருந்து ஜென்கின்ஸ் ஆத்தென்டிகேஷன், ஜென்கின்ஸ் டு டாக்கர் ஆத்தென்டிகேஷன், K8ல இருந்து அதை புல் பண்றது. அண்ட் நம்ம மேனுவலா செய்யற கமாண்ட்ஸ் எல்லாமே ஸ்கிரிப்டா நம்ம எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா அது பாட்டுக்கு ட்ரிகர் ஆக போகுது. So this we'll be doing in our next session, which is on Saturday. But before going into that segment, any doubts or any clarifications in our today's class? ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பாடுக்கு வந்து மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் சொல்றீங்க, அதை வந்து நம்மளால மானிட்டர் பண்ண முடியுமா? அது இவ்வளவுதான் கரண்டா யூட்டிலைஸ் ஆகிட்டு இருக்கு. எஸ், மானிட்டர் பண்ணலாம். ஆனா அது செப்பரேட்டா மானிட்டரிங் டீம், ப்ரொமீத்தியஸ் அண்ட் கேட் அட்வைசர்லாம் யூஸ் பண்ணி, இல்ல ஆப் டைனமிக்ஸ்ல ஆப் ஏஜென்ட், மெஷின் ஏஜென்ட், டிபி ஏஜென்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணி வர மெட்ரிசஸ், எத்தனை ரெக்வஸ்ட் வருது, எத்தனை ரெக்வஸ்ட் வெளியில போகுதுன்ற மெட்ரிசஸை கேதர் பண்ணி நீங்க ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அதை மானிட்டர் பண்ண முடியும். ஓகே, நம்ம இந்த லினக்ஸ் கர்னல் அந்த நம்ம நார்மல் லினக்ஸ்ல பார்க்க முடியுமா ப்ரோ? நார்மல் டெர்மினல் இல்ல நார்மலா எவ்வளவு யூசேஜ் எடுத்துட்டு இருக்க RAM அந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிஃபிக் அந்த மாதிரி எதுவும் நம்ம டாப் கமாண்ட் அது எல்லாமே நம்ம Kubernetes இதுலயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள போயிட்டு இப்போ கிளஸ்டர்லி எவ்வளவு ஓடுதோ அதே மாதிரி இந்த பாட் நேம் போட்டு அதுக்கும் சர்வீஸ் நேம்ஸ் வருமா? இப்ப நீங்க இப்படி ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு, kubectl execute term command it executed top adala ps command, so ps-ef. ஓகே, ஸோ நமக்கு நீங்க ப்ராசஸ் கமாண்ட், டாப் கமாண்ட், நீங்க உள்ள போயிட்டே டாப் கமாண்ட் எடுக்கலாம். பட் நீங்க kubectl டாப் கமாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபார்வர்ட் பை. டிஃபால்ட்டாவே நம்மளுக்கு kubectl cheat sheet, டிஃபால்ட்டாவே ஐ திங்க் kubectl டாப்னு ஒரு கமாண்ட் இருக்கு.
kubectl top. Yeah, so kubectl top pod name, that's it. நம்மளுக்கு எல்லா மெட்ரிசஸும் காமிச்சிடும், CPU மெமரி எல்லாமே. ஓகே. சரி, இப்போ சீக்ரெட் சேவ் பண்றதுக்காக நம்ம சீக்ரெட்ஸ்னு ஒரு YAML ஃபைல் கிரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ சம்டைம்ஸ் இந்த ஆஷிகா வால்ட் அந்த மாதிரி எல்லாம் சீக்ரெட் சேவ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸை எப்படி நம்ம இதுல குபர்நெட்டிஸ்ல யூஸ் பண்றது? நம்ம ஆர்பேக் கிரியேட் பண்ணி ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்ம அதுக்கு ஆக்சஸ் கொடுத்து Kubernetes வழியா அங்கேருந்து அதை ஃபெச் பண்ணி நம்மளுக்கு இதாகும். அது ஈஸி இல்லைங்க, அதுக்கு பெரிய டாக்குமெண்டேஷனே இருக்கு. நீங்க சீக்ரெட் மேனேஜர் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஆஷிகார் வால்ட் யூஸ் பண்ண போறீங்களா, என்ன டூல்னு பார்த்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன் வேணா செஞ்சு அது ஒரு ஸ்டெப்பா இருக்கும். ஆக்சஸ் எல்லாம் கொடுத்தேன்னா Kubernetes அதுல இருந்து தான் ஃபெச் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கும். இப்போ அது அவுட் சைட் கனெக்ஷன் போகுது, அந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இட்ஸ் நிறைய ஸ்டெப்ஸ் வரும். எஸ், ப்ராப்ளம் நமக்கு மெட்ரிசஸ் API நாட் அவைலபிள்னு இருக்கு. ஏன்னா இப்போ நான் டாப் கமாண்டர் ரன் பண்ணாலே எனக்கு காமிக்க மாட்டேங்குது உள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம அதனாலதான் நம்மளோட ஹெச்பியும் ஒர்க்கும் ஆகல. ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங் என்ன சொல்லுச்சுன்னா மெட்ரிக்கை கேதர் பண்ண முடியல அப்படின்னு வருது. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல நமக்கு இன்ஸ்டலேஷன்ல ஏதோ இல்லை கிளஸ்டர்ல நம்ம மெட்ரிசஸே கலெக்ட் பண்ணல. ஸோ அதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணிட்டோம்னா ஹெச்பியும் ஒர்க் ஆகும், இதுவும் ஒர்க் ஆகும். ஸோ அதை நம்ம ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு Kubernetes matrices API not available yet இல்ல, not available னே வருது. Solution if using minikube. Signed matrices இதை டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. Okay, I think yeah, so metric server இல்ல. We can try this. இதை ட்ரை பண்ணீங்கன்னா it should be, we can try this and we can check if this is. ஆனா அவங்க எல்லாமே GitHubல இருந்து அபிஷியலா மெட்ரிக் சர்வரை டவுன்லோட் பண்ணி அப்டேட் பண்ண சொல்றாங்க. அப்டேட் பண்ண சொன்னா kubectl apply, yes, by updating it should be working. டாப் கமாண்ட் இப்போ ஒர்க் ஆகுது. ஸோ மெட்ரிக் சர்வர்ல தான் ஏதோ ப்ராப்ளம். எஸ், சொல்லுங்க, வேற யாரோ சொல்லிட்டு இருந்தீங்க.